Hi friends, I am Mohan from Kishap Academy. So இந்த வீடியோ பதிவுல நாம என்ன பாடம் பத்தி பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். சரிங்களா? இந்த பாடம் எப்படி போகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10th புக்ல இருக்கிற இந்த பாடத்தை நான் எடுத்து வச்சிருப்பேன். சரிங்களா? அது இல்லாம இந்த பாடத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷனா 11th புக்ல இருக்கும். சரிங்களா? இதே கண்டென்ட் தான். இதில் இல்லாத சில கண்டென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே டாபிக்ல 11th புக்ல இருக்கும். சரிங்களா? இப்போ வேலு நாச்சியார், பூலித்தேவர், கட்டபொம்மர்னா இதுலேயும் கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி மாறாது. ஆனால் இதில் இல்லாத எக்ஸ்ட்ரா தகவல்கள் 11th புக்கில் இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் அவுட் சோர்ஸ் புக்கெல்லாம் இருக்கு இல்லையா? சரிங்களா? வெங்கடேசன் புக்கு, மற்ற புக்கெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அவரோட புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவல்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்திற்கு தேவையான அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். சரிங்களா? அந்த நிறைய இருக்கிறதுல எல்லாமே ரொம்ப முக்கியமானது என்னங்கிறத இப்போ நடுவில் வரும். ஸோ இந்த பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், எக்ஸ்ட்ரா தகவல்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். சரிங்களா? பாருங்க, இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா? இந்த ப்ளூ கலர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உங்களுக்கு இது கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தகவல்லாம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா தகவல்களையும் நீங்கள் எப்படி இந்த ஒரு பாடம் 10th இருக்கிற ஒரு பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு நீங்கள் படிக்கும்போது 10th புக்கில் இருக்கிறதையும் படிச்சிருவீங்க. 11th புக்கில் இதோட வரக்கூடிய கண்டென்ட், இதில் இல்லாத எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாம் இதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ நீங்கள் இங்கேயும் படிப்பீங்க. ஒரு 10 ஷெடியூல் 12 ஷெடியூல் முடிச்சு 11th புக் நீங்கள் படிப்பீங்க இல்லையா? அப்போ படிக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சரி இதெல்லாம் படிச்சிடறோம், நம்ம 11th பிடிச்சிடறோம், எக்ஸ்ட்ரா தகவல் ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுறதுங்கிறப்ப அதுவும் இதுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பாடம் நீங்கள் படிக்கும்போது அந்த முக்கியமான ஆளுமைகள், இப்போ இந்த பாடம் இருக்கும்போது உங்களுக்கு பூலித்தேவர் வருவார், கட்டபொம்மன் வருவார், சின்னமலை வருவார், வேலு நாச்சியார் வருவாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் வருவாங்க, வேலூர் புரட்சி வரும். ஸோ அதுக்கு முன்னாடி பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் இதுலேயே கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நம்ம எவ்வளோ தகவல்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கிறோம், ஸோ எப்படி இதோட இந்த பேட்ச் எல்லாமே எப்படி போகும் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது எப்படி போகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், படித்ததே தான் வரும், அதோட எக்ஸ்ட்ரா வரும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th வரும், கம்பைன் பண்ணி வரும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ அறிமுகம் பார்த்துடலாம். ஸோ பிரெஞ்சு படைகளும் அதோட இருந்த இந்திய ஆட்சியாளர்களும் 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுன்னா அதோட அதிகாரத்தையும் செல்வாக்கையும் ஒருங்கிணைக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸில் வருவாங்க, அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் வருவாங்க, டேனியர்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வருவாங்க, கடைசியாக பிரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சு டேனிஸ் இவங்கெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் பின்தங்கினதுக்கு அப்புறம் பிரெஞ்சும் பிரிட்டிஷ் படையும் வந்து பார்த்தீங்கன்னா சமமான அளவில் செல்வாக்கு இருக்கும். சரிங்களா? யாரும் இந்தியாவை அடுத்து வியாபார ரீதியாகவும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி, அதிகார ரீதியாகவும் சரி யாரு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு போட்டி வரும்போது நிறைய கர்நாடக போர்கள் நடக்கும், மைசூர் போர்கள் நடக்கும், மராத்திய போர்கள் நடக்கும். இந்த 3-4 கர்நாடக போர்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரெஞ்சு படைகளை தோற்கடிச்சிடும். ஸோ பிரெஞ்சு படைகள் தோற்கடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடக போரில் கர்நாடகாவை ஆல்ரெடி இருந்துட்டு இருந்த நிஜாமு, நவாப்புகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆங்கிலேயர் கூட போவாங்க, ஒரு பிரிவு பிரெஞ்சு படை கூட போவோம். இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரையும் சண்டையை போட வச்சு பின்னாடி வந்து ஆங்கிலேய படையும் பிரெஞ்சு படையும் ஒருத்தர் சண்டை பிடிக்கும். பிரிட்டிஷ்னால ஆங்கிலேயர்னால ஒன்று தான், குழப்பிக்காதீங்க. அதாவது புதுசாக படிக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வரேன். சரியா? ஸோ 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பேக் போன வேலை செய்யும். சரியா? வேலை செஞ்சதுக்கப்புறம் இந்த கர்நாடக போரோட முடிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு பிரெஞ்சை ஒரு வழியா கிட்டத்தட்ட முடிச்சிடும். பாண்டிச்சேரி, காரைக்கால் அப்படிங்கிற அளவுக்கு கூட அவங்களோட அதிகாரம் தமிழ்நாட்டில் சுருங்கி போயிடும். ஸோ இந்திய அளவுலன்னு போகும்போது பிரிட்டிஷ் ஃபுல்லாக போயிடும். பம்பாய், வங்காளம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் மாகாணம், இது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் பெரிய அளவில் வந்துடும். ஸோ இதற்கான முதல் எதிர்வினை தமிழ்நாட்டிலேருந்து எங்கே வந்துச்சு? தமிழ்நாடுன்னு நம்ம சொல்ல முடியாது, இந்திய அளவில் இந்த பிரிட்டிஷ்கான
முதல் எதிர்வினை எங்கிருந்து வந்துச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கிற நெல்கட்டும் சேவல் அப்படிங்கிற பகுதியில் ஆட்சி புரிந்த பூலித்தேவரிடம் வந்தது. சரியா? சோ முதல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தோட முதல் எதிர்வினை எங்கிருந்து ஆரம்பிக்கணும் வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்துல இருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிரிட்டிஷ் படையை எதிர்த்த முதல் எதிர்வினை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில நெல்கட்டும் சேவல் அப்படிங்கிற பகுதியை ஆட்டிக்கிட்டு இருந்த பாளையக்காரரான பூலித்தேவர் அப்படிங்கிறது இருந்து வரும். ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேயே தலைவிடுவார். அதாவது கம்பெனி ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா 1857 முடிஞ்சு 58க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நேரடியா வந்துடும் இல்லையா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடி இந்த ரிவோல்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-102 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவரோட இதை ஸ்டார்ட் பண்ணிடுவார். சரியா? அவரை தொடர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இது கடைசியா எங்க போய் நிற்குன்னா வேலூர் புரட்சியில போய் நிற்கும். வேலூர் புரட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா சிப்பாய் கழகம் 1857 நடந்த சிப்பாய் கழகத்துக்கு ஒரு தொடக்க புள்ளியா இருந்திருக்கும். சரிங்களா? அதை தொடர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ரிவோல்ட் பெரிய அளவில் போய் பிரிட்டிஷ் ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி அகற்றப்பட்டு பிரிட்டிஷ் வந்து டைரக்டா வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறமும் நம்ம 100 வருஷம் கழிச்சு தான் சுதந்திரம் வாங்கணும். சரியா? ஆனா முதல் எதிர்வினை அப்படின்னு தமிழ்நாட்டுல இருந்து வரும்போது அதுக்கு முதல் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவர். ஆனா ஆக்சுவலா பூலித்தேவருக்கு முன்னாடி அழகுமுத்துக்கோன்னு ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? செஞ்சி நாயக்கர். இந்த செஞ்சி நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவருக்கு முன்னாடி இருந்தே அவரோட இதை ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பாரு. ஆனாலும் அவரை பத்தி பெரிய அளவுல எங்கேயுமே ஸ்கூல் புக்லயும் சரி பெருசா ரிஜிஸ்டர் ஆகல. சரிங்களா? அந்த பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, அழகுமுத்துக்கோன். அழகுமுத்துக்கோனை யாரு தோற்கடிச்சிருப்பாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மருதநாயகம் தான் தோற்கடிச்சிருப்பார். சரியா? சோ அழகுமுத்துக்கோன், ராணி மங்கம்மாள், இந்த மாதிரியான பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அவங்ககிட்ட இருந்து பெரிய அளவு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு புரட்சி அந்த அளவுக்கு இருக்காது. மிகப்பெரிய அளவில் வரலாற்று ரீதியான ஒரு பெரிய பதிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவரோட அந்த தொடக்கம் தான். சரிங்களா? சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் எதிர்த்திருப்பாங்க. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு வந்திருக்கும். முதலாம் பாளையக்காரர்கள் போர், இரண்டாம் பாளையக்காரர்கள் போர்னு வரும். சரிங்களா? முதலாம் பாளையக்காரர் போர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவர் பூலித்தேவர் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இரண்டாம் பாளையக்காரர் போர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இது எல்லாத்தோட முடிவு கடைசி எங்க போய் நிற்கணும் வந்து பாத்தீங்கன்னா 1806 நிகழ்ந்த வேலூர் புரட்சி. சோ வேலூர் புரட்சிகள்ல திப்பு சுல்தானோட பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை முன்னெடுத்து கொண்டு போவாங்க. அதை தொடர்ந்து அவங்க நாடு கடத்தப்பட்டு அந்த புரட்சி ஒடுக்கப்படும். சரிங்களா? அதெல்லாம் நீங்க பின்னாடி படிப்பீங்க. சரியா? இந்த பாடம் வரும்போது இந்த பாடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வேலூர் புரட்சி அப்படி படிப்பீங்க. சரியா? சோ அதை தொடர்ந்து இந்த பாடத்துல நம்ம பிரிட்டிஷ்க்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த அந்த தொடக்கத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? இதான் இன்ட்ரோடக்ஷன். ஸோ அதற்கு முன்னாடி பாளையங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா புரிஞ்சுங்க. இந்த பாடத்தை படிக்கும்போது இதில் வர எக்ஸ்ட்ரா தகவல் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி பாளையங்கள் என்ன, பாளையங்கள் எப்படி வந்துச்சு, பாளையங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வரும்போது ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வெளியே போனாலும் நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணி போடலாம். ஸோ பாளையம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாளையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும். உதாரணமாக எங்கள் ஊருக்கு பக்கத்தில் குமாராபாளையம்னு ஒன்று இருக்கும். குமாராபாளையம் ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? ஸோ அந்த பாளையம் அப்படிங்கிற பேர் எல்லாமே இங்கேருந்து தான் வந்திருக்கும். சரிங்களா? குமாராபாளையம், அப்புறம் ஊட்டிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் அப்படின்னு வருது இல்லையா? அந்த பாளையங்கள் அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாளைய வாரிய சட்டங்கள்னு ஒன்று இருக்கும். அந்த இராணுவ முகாமை நம்ம பாளைய வாரியங்கள்னு குறிப்போம். இப்போ இராணுவம் ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஒரு இடத்தை குறிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கள். சரிங்களா? இந்த பாளையங்கள் ஒரு இடத்தை குறிக்கலாம் அல்லது ஒரு இராணுவ முகாமை குறிக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு சிற்றரசை குறிக்கும். ஸோ இந்த பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெள்ளைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இருப்பாங்க. 1500களிலேயே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் முறை விஜயநகர பேரரசு வந்ததுலேருந்து இருக்கும். விஜயநகர பேரரசு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. சரிங்களா? நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தமிழ்நாடு தனியாக இருக்குது. சரிங்களா? மாநில மறுசீரமைப்புக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இதெல்லாம் ஒன்றா கலந்து தான் அப்படியே தமிழகம் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா போலிக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அவங்களுக்கு இந்த தமிழ்லாம் சரியா வராது இல்லையா? ஒரு மாதிரி தானே ஸ்லாங். ஸோ இந்த பாளையங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் அப்படிங்கிறத போலிகார்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
ஸோ இதற்கான சரியான இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிறதுக்கான சரியான ஒரு தமிழ் என்னன்னா, இறையாண்மைக்குட்பட்டு ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு சிற்றரசு. சரிங்களா? இப்ப விஜயநகர பேரரசுல இருந்து ஒருத்தர் வந்து இங்க என்ன பண்ணுவார், இங்க இருக்கிற நிலங்களை பிடிச்சு ஆளும் போது அவருக்கு உதவி செய்யறதுக்காக பாளையங்களா பிரிப்பாங்க. ஸோ அந்த பாளையங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சிற்றரசருக்கு கப்பம் கட்டும். அந்த சிற்றரசர் ஒரு பேரரசருக்கு கப்பம் கட்டுவார். சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் ஒருவர் ஆற்றிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த பாளையம் கொடுக்கும். சரிங்களா? இதை முதல்ல தமிழ்நாட்டில் யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, வாரங்கல்லை சேர்ந்த பிரதாபருத்ரன். சரிங்களா? ககாத்திய வம்சம் அவர் இதில் கொடுக்கல. ஆனால் ககாத்திய வம்சத்தை சேர்ந்த வாரங்கல்லை சார்ந்த பிரதாபருத்ரனோட கொடுத்துருக்காங்க பாருங்க. ககாத்திய அரசர்ல இந்த பாளையக்காரர்கள் முறை நடைபெற்று தமிழ்நாட்டில் அவர் தான் முதல்ல பண்ணியிருப்பார். ஸோ மதுரையில் நாயக்கராக இருந்தார். அவர் 1529 ஆட்சி பெற்றிருப்பாருன்னு கொடுத்துருப்பாங்க. அவர் எது வரைக்கும் இருந்திருப்பாருன்னா 1529 1564 வரைக்கும் யார் நாயக்கராக இருந்திருப்பாரு? விஸ்வநாத நாயக்கர். அவர் இந்த முறையை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலாகவும் ஒரு துணையாகவும் இருந்தவர் அவரோட அமைச்சர் தளவாய் அப்படிங்கிறது தளபதி அரியநாதர். அவரோட உதவியோட இந்த முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பார். சரிங்களா? பரம்பரையாக இந்த பாளையங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக ஒரு அப்பாட்ட இருந்து பையன், அவர்கிட்ட இருந்து அவரோட பையன், அவர்கிட்ட அவரோட பையன் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதை எத்தனையா பிரிச்சிருப்பாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 72 பாளையங்களாக பிரிச்சிருப்பார். இதுவும் டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் நிறைய பாளையங்கள் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் மிகப்பெரிய பாளையங்கள் வரும்போது 72 பாளையங்களாக அது பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த 72 பாளையங்களுக்கு கீழே இன்னும் நிறைய பாளையங்கள் இருக்கும். சரிங்களா? நீங்கள் 72 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர்களோட முக்கியமான வருவாய் இந்த பாளையக்காரர் முறை, மதுரை நாயக்கர் அரசு, பழங்கால தமிழக அரசு, அதற்கப்புறம் அந்த எல்லா ஆண்டைகளோட முக்கியமான வருவாய் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரி வருவாய். எதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடமிருந்து பெறக்கூடிய வரி வருவாய். ஆரம்ப காலகட்டங்களில் விவசாய தொழில், நெசவு தொழில் இந்த மாதிரியானது அதிகமாக இருந்துச்சு. அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க கப்பத்தை வரி வசூல் பண்ணுவாங்க, அந்த நிலப்பகுதிகளை நிர்வகிப்பாங்க, வழக்குகளை விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதும் அந்த பாளையக்காரர்களோட வேலை. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சையாக முடிவெடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு பகுதியை நாயக்கர் அரசு பாளையமாக பிரிச்சுக்கிட்டு ஒரு பாளையக்காரர்கள் கீழே வந்ததுக்கப்புறம் அவங்களோட அந்த பணியை செய்கிறாங்க இல்லையா, அந்த பணியை வந்து பார்த்தீங்கன்னா காவல் காக்கும் கடமையை வந்து பார்த்தீங்கன்னா படிக்காவல், அரசு காவல், அப்புறம் இன்னொரு பேர் இருக்கு ஊர் காவல் படை, தலக்காவல் அப்படின்னு 4 முறையாக சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே முறை தான் சொல்லும். 4 வகையாக அதை பற்றி சொல்லுவாங்க. எல்லாமே எதை குறிப்பிடுது அப்படின்னா அந்த காவல் காக்கும் கடமையை குறிக்கிறது. சரிங்களா? பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரி வசூல் பண்ணுவாங்க, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு படையை வச்சுப்பாங்க. வரி வசூல் பண்ணுறது இல்லாமல் மேலே பெரிய அவங்க எந்த பேரரசுக்கு உட்பட்டு அந்த பாளையத்தை வந்து நிர்வகிக்கிறாங்களோ அந்த பேரரசுக்கு ஏதாவது அச்சுறுத்து வரும்போது இராணுவ சேவையை இவங்க அளிப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்களை வச்சு அந்த நாயக்கர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்திப்பாங்க. சரியா? ஸோ பாளையக்காரர்களுக்கும் அந்த அரசர்களுக்கும் இடையே ஒரு தனிப்பட்ட உறவு, நல்ல புரிதல் இருந்துச்சு. எது வரைக்கும் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர்கள், அதாவது விஜயநகர பேரரசுலேருந்து மதுரையை நோக்கி நாயக்கர்கள் வருவார். விஸ்வநாத நாயக்கர் வருவார். இங்கே இருக்கிறவங்களாம் துவம்சம் பண்ணிட்டு அவர் அந்த நாயக்கர் முறையை இது பண்ணி அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போவார். இந்த முதல்ல இந்த மதுரை உள்ளே வந்து பிடிச்சது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் தேவராரோட பையன் ஒருத்தர் இருப்பார், கம்பண்ணா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த மதுரை நாயக்கத்தை பிடிப்பார். சரிங்களா? முகலாய பேரரசுக்கு முன்னாடி இருந்து அது இருந்துகிட்டு இருந்தது. அவர் தான் ஒரு மாதிரி பிடிச்சி இது பண்ணுவார். சரிங்களா? ஸோ அவங்க அந்த மதுரை நாயக்கர்கள் கீழே இந்த பாளையக்காரர்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு. கர்நாடகா போர்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரி வசூல் பண்ணுற முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை நாயக்கர்கிட்ட இருந்து நவாப்புகளுக்கு வந்திருக்கும். அந்த நவாப்புகள்கிட்ட இருந்து இந்த கர்நாடக போர்கள் மூலமாக உடன்படிக்கையின் மூலமாக ஆங்கிலேயர்கிட்ட வரும்போது தான் அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களை பற்றி நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ ஆரம்பத்தில்
விஜயநகர பேரரசு கீழே இருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் ஆற்காடு நவாப்பு, நிஜாமு இவங்களுக்கு கீழே வரும்போது அவங்களுக்கு கீழே இவங்க சுதந்திரமாக தான் இருந்திருப்பாங்க. பட் ஆற்காடு நவாப் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு கீழே ஆங்கிலேயர்கள் வரும்போது அந்த அவங்களோட தலையீடை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால பொறுத்துக்க முடியாது. அதை தொடர்ந்து தான் கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இங்க பாளையங்கள் அப்படின்னு வரும்போது பாளையத்தை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். சரிங்களா? எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள்னு வரும்போது இதுவே 2ஆக பிரியும். சரிங்களா? புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த 72 பாளையங்களும் கிழக்கு மேற்குன்னு பிரிப்பாங்க. கிழக்கில் அமைய பெற்ற முக்கியமான பாளையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. சரிங்களா? இந்த கிழக்கு பாளையங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய நாயக்கர்களால் ஆளப்படும். அதை தொடர்ந்து மேற்கு பாளையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாளையங்கள்லாம் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசக்கூடிய கள்ளர், மறவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை சமூக மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாளையங்கள் ஆளப்படும். சரிங்களா? இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கடல்குடி அப்படிங்கிற ஒரு கிழக்கு பாளையம் இருக்கு. சரிங்களா? இதுவும் தெலுங்கு பேசக்கூடிய பாளையக்காரர்கள் கீழே ஆட்சியின் கீழே தான் வரும். சரிங்களா? நெற்கட்டும் சேவல் இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையம். அதை தொடர்ந்து சிவகிரி. சரிங்களா? இதுவும் மேற்கு பாளையங்கள் கீழே தான் வரும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாளையங்கள்லேயே ஒரு புதிய ஒரு நிர்வாக அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உருப்பெற்றிருக்கும். சரிங்களா? புக்கில் கொடுத்துருக்குது இதுதான். இது இல்லாமல் இன்னும் நிறைய பாளையங்கள் இருக்குது. இந்த பாளையங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ராமநாதபுரம், சிவகங்கை, உடையார்புரம், அரியலூர், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வலிமை பெற்ற ஒரு நிலப்பகுதிகளாக இருந்துச்சு இந்த பாளையங்களுக்கு கீழே. சரிங்களா? ஸோ நாம் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, கிழக்கு மேற்குன்னு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம், புவியியல் அடிப்படையில் மேற்கு பாளையங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ப்ளூவாக வருது இல்லையா, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா தகவல்கள் அவுட் சோர்ஸ் புக்கிலேருந்து எடுத்தது. சரிங்களா? இந்த மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்களை நம்ம 2ஆ பிரிக்கலாம். மேற்கு பாளையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மறவர் குறுநில மன்னர்களிடம் இருக்கும். இது எல்லாமே தமிழ் பேசக்கூடியவர்கள். கிழக்கு பகுதிகளில் இருக்கிறது எல்லாமே கரிசல் நிலப்பகுதிகள். பாஞ்சாலங்குறிச்சி, சரிங்களா, எட்டயபுரம், நாகலாபுரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரிசல் பகுதிகள். இங்கே இதை ஆளக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய நாயக்கர்கள். ஸோ அவங்களுக்கு கீழே இந்த கட்டுப்பாட்டில் இருக்கும். சரிங்களா? இந்த பாளையக்காரர் முறையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் அப்படிங்கிறது பாளையம், தெலுங்குல பாலமு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலமு, பாளையம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பாளையக்காரர்கள் முகம். இது எல்லாமே தெலுங்குல பாலமுன்னு சொல்றதும் தமிழ்ல பாளையம் சொல்றதும் இந்த இராணுவ முகாமையும் அந்த சிற்றரசையும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும் குறிப்பது. மேக்சிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ முகாமை தான் சொல்லும். இப்போ வரைக்கும் பாளைய வாரியங்கள் சட்டங்கள்னு இருக்குது இல்லையா, இந்த கண்டோன்மெண்ட்னு சொல்றாங்கல்ல, அதற்கு சரியான இது வந்து பார்த்தீங்கன்னா பாளையம். சரியா? இந்த பாளையங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆளும்போது நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க, பின்னாடி வர வர படிப்பீங்க. கட்டபொம்மனுக்கு ஒரு கோட்டை இருக்கும், பூலித்தேவருக்கு ஒரு கோட்டை இருக்கும், மருது சகோதரர்களுக்கு ஒரு கோட்டை இருக்கும், தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை வச்சிருப்பாங்க. இந்த நாயக்கர்கள் கால முறையில் இது ரொம்ப முக்கியமான முறை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைகளை கட்டி கொண்டு பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர நாயக்கர் இருக்கார் இல்லையா, விஸ்வநாத நாயக்கர் முதல்ல அந்த நாயக்கர் முறையை ஆரம்பிச்சார். அவர் என்ன பண்ணுவார்னா மதுரையை மறுசீரமைச்சிருப்பார். மதுரை மறுசீரமைச்ச போது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி ஒரு பெரிய அகழிகளுடன் கூடி இரட்டை சுவர் கோட்டையை கட்டியிருப்பார். அகழினா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அகழினா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோட்டை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு கோட்டை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த கோட்டையை சுற்றி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு பாதை மட்டும் இருக்கும். இந்த பாதையில் ஃபுல்லாக காவலர் இருப்பாங்க. இந்த கோட்டையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா குழி பொறிச்சிருப்பாங்க. நிறைய குழி பொறிச்சு அந்த குழியில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. தண்ணி கீழே கூறுகூறா ஏதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலைகள், பெரிய பெரிய பாம்புகள் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. மேக்சிமம் முதலைகள் தான் இருக்கும் இந்த அகழி. நீங்கள் இந்த கோட்டைக்கு போகணுன்னா இந்த அகழியை தாண்டி நீங்கள் போகும்போது எதிரிகள் யாராவது வரும்போது இந்த அகழிகளை விழுந்துட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற முதலை, அந்த விஷ ஜந்துக்கள், மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கொன்றும். ஸோ கோட்டையை அவங்க அப்படி தான் பாதுகாப்பாங்க. சரியா? இவர் என்ன பண்ணியிருக்காரு, விஸ்வநாத நாயக்கர் மதுரையை மறுசீரமைச்சப்ப அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக அது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் கிடையாது, சொக்கநாதர் கோயில்னு இருக்கும். ஆரம்ப காலகட்டங்களில்
மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் இப்போ வரைக்கும் சொக்கநாதர் கோயிலாக தான் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயக்கர் முறை வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொக்கநாதர் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக மாற்றம் அடையுது. ஸோ மீனாட்சி அம்மனோட பெண் தெய்வ வழிபாடு பெருசாகுது. அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக மாறும்போது அதுதான் மெயின் மதுரைக்கு ஆரம்ப காலகட்டங்களில் மதுரை அதை சுற்றி தான் வளர்ந்துருக்கும். சரிங்களா? அந்த அந்த மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளிட்ட நகரை சுற்றி நிறைய கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை சுவருடன் ஒரு கோட்டை அகலியோட கட்டி வச்சிருப்பார். யாரு? விஸ்வநாத நாயக்கர். இப்போ போனால் அது பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1841 ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் பிளாக் பெண்ட் அப்படின்னு என்ன பண்றாரு, மதுரை நகரை விரிவுபடுத்துறதுக்காக அந்த கோட்டையை சுற்றி இருக்கிற அரண்களை எல்லாம் எடுத்திருப்பார். சரியா? ஸோ பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பேஸ். அவர் வரும்போது கோட்டை கட்ட ஆரம்பிச்ச உடனே அங்கங்க எல்லாம் கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாயக்கர்கள் விஜயநகர்களோட முக்கியமான ஒரு அந்த இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை கட்டி அதை பாதுகாப்பது. இது அவங்க வரப்பதான் நம்ம தமிழகத்தில் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஹிஸ்ட்ரி அப்படி பதிவாக இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளோட சங்க காலங்களில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த திணையாக பிரிக்கும் போது அந்த மதிலை சுற்றி வளைத்தல், கோட்டைக்குள்ளிருந்து போரிடுதல், கோட்டைக்கு வெளியிருந்து போரிடுதல்ங்கிற மாதிரி அந்த கோட்டை பராமரிக்கிற அந்த கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே இருந்திருக்கு. சரிங்களா? இந்த பாளையக்காரர்கள் இந்த நிலங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் சொல்கிறேன், இந்த பாடம் உங்களுக்கு டீட்டெயில்டாக தான் போகும். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரியும். சரியா? சார் ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லாதீங்க. ஷார்ட்டாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது உங்கள் இஷ்டம், நீங்கள் அதை முடிவு பண்ணீங்க. சரிங்களா? ஸோ இந்த பாளையக்காரர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாயக்கர் முறை அந்த பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்களோட பிரதிநிதியாக செயல்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நடவடிக்கைக்கு நாயக்கர்களுக்கு பொறுப்பு. சரிங்களா? அவங்க என்ன பண்ணாங்க, வரி வசூலை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிப்பாங்க. வரி வசூல் ஃபர்ஸ்ட் 3இல் 1 பங்கை வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்களுக்கு திரை செலுத்திடுவாங்க. சரியா? அதாவது இந்த நாயக்கர் முறை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன், சும்மா ஓரலாக தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது மதுரை நாயக்கர்கள் வந்து இங்கே நம்ம பிடிக்கும்போது நம்மளோட தமிழகத்தை கேப்சர் பண்ணும்போது சில இடங்கள் அவங்கள பிடிச்சிப்பாங்க. சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமூகம் இருக்கும், அவங்கள எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்லேருந்து ஒரு ஆளை பிடிச்சி இந்த பாளையத்தை நீ வச்சுக்கோ, இதை நீ ஆட்சி பண்ணிக்கோ, எனக்கு ஒரு பங்கை மட்டும் திரையா செலுத்துருங்க அப்படின்னு நிறுவிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து 3ஆக பிரித்து அந்த வரி வசூல் பண்ணுற அந்த நெல்லாக இருக்கட்டும், அந்த வரி வசூலாக இருக்கட்டும், பணமாகவோ தானியமாகவோ பிரிக்கும் போது 3இல் 1 பங்கை வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்களுக்கு திரையாக செலுத்திடுவாங்க. திரைனா வரியாக செலுத்திடுவாங்க. சரிங்களா? எஞ்சிய பகுதி இன்னும் 2 பகுதி இருக்கு இல்லையா, ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க. அந்த பாளையக்காரர்கள் அந்த பாளைய அரசர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குடும்பத்துக்கு அவரோட செலவுக்கு எடுத்துப்பார். இன்னொரு பகுதி என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை பார்த்துக்கிறார் இல்லையா, அந்த பார்த்துக்கிறதுக்கான பராமரிப்பு செலவாக அதை வச்சுப்பார். ஸோ ஒரு பகுதியை அவர்கிட்ட கொடுத்துட்டு 2 பகுதியை வச்சுப்பார். 2 பகுதியில் 1 ஒரு குடும்பத்துக்கு அவரோட சம்பளமாக எடுத்துப்பார். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு படையை வைத்திருப்பார். அதை வைத்து நிர்வாகிகள் வைத்திருப்பார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், நீதி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பங்கை வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிடுவார். சரிங்களா? ஸோ இந்த பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாளையமும் இப்போ மேட்டுப்பாளையம்னு வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் மட்டும் பாளையம் இல்லை, மேட்டுப்பாளையம் சுற்றி வர நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாளையத்துக்கு கீழே தான் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவார், அவ்வளோ பகுதியை இது பண்ணணும்னா அவர் கீழே அமைச்சர்கள், சேனாதிபதிகள், தலைவாய் அப்படின்னா தளபதி, அந்த சேனைப்படைகளுக்கான தலைவர், இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அவருக்கு அந்த பாளையக்கார அரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து அவங்க எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு தர்பார் வச்சிருப்பாங்க, கோட்டை வச்சிருப்பாங்க, அதில் வந்து மன்னர் மாதிரி இருப்பாங்க. இந்த நிலமானிய முறை, சரிங்களா, இந்த நிலமானிய முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்காரர்களுக்கு 2 ரூல் தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாயக்கர்கள் மன்னருக்கு வரியை செலுத்தணும், இன்னொன்று அவங்களுக்கு பிரச்சனை வருது போர் உதவிங்கிறப்ப போர் உதவியாக நீங்கள் சொல்லணும். சரிங்களா? பாளையக்காரர்கள் பாளையத்தை ஆட்சி செஞ்சவங்க என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாளையங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அவங்களோட முக்கியமான வருவாயான அந்த வரி எங்கேருந்து வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உழவர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. விளைச்சலுக்கு உழவர்கள் தான் காரணம். அவங்ககிட்ட வந்து நீங்கள் பிடுங்கி கட்டுவாங்க. சரிங்களா? அது நியாயமான முறையில் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசர் காலத்திலையும் அது மிகுந்த நியாயமான முறையில் இல்லை. தமிழ் மன்னர்கள் இதில் வந்து சில நியாயமான முறைகள் இருந்திருக்கலாம்.
நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால சேர சோழ பாண்டியர்கள் காலத்தை நம்மளோட முன்னோர்கள், ரொம்ப முன்னோர்கள், அவங்களோட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு நியாயமாக இருந்தது. அதற்கப்புறம் வர 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 வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கரப்டட் ஆயிடுச்சு. இவங்க காலத்துலேயும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரொம்ப நியாயமாக போஞ்சானா இல்லை, சரிங்களா. ஸோ இவங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறை குறைகள்லாம் இருந்துச்சு. நிறைகள்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த படிக்காவல் ஊர்காவல் முறை பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா திருடர்கள் தேவையில்லாமல் அழிக்கிறது, மற்றவங்கிட்ட இருந்து ஆட்சியாளர்களால் மக்கள் வந்து சுரண்டப்பட்டாங்க. ஆனால் மற்றவங்க திருடர்கள் மற்ற அவங்களால சுரண்டப்பட்டுச்சுன்னா இல்லை. கவர்மெண்ட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை போய் அணுகும், போலீஸ்கிட்ட இருந்து மக்கள் வந்து பாதுகாத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாதுகாப்பு இவங்களுக்கு இருந்துச்சு. ஆனாலும் அவங்களுக்கும் இந்த கடன் மற்ற பிரச்சனைகள்லாம் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இருந்திருக்கு. இந்த பாளையக்காரர்கள் நிலத்தை என்ன பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா விவசாயத்தை அந்த விளைச்சலை பொறுத்து 4ஆக பிரிச்சிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். என்னென்ன பிரிச்சிருப்பாங்கன்னா கரிசல் மண், செம்மண், பொட்டல் மண், களிமண் பூமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளைநிலங்களை 4ஆக பிரிச்சிருப்பாங்க. கரிசல் நிலம், செம்மண் நிலம், பொட்டல் நிலம், களிமண் பூமி. எதை பொறுத்து அப்படின்னா விளைச்சலை பொறுத்து அந்த விளைநிலத்தை பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா. இவங்க காலகட்டங்களில் அந்த நிலமானிய முறை நான் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. நிலமானிய முறைன்னு வரும்போது 3ஆக பிரிச்சுப்பாங்க. 3ல் ஒரு பங்கு நாயக்கருக்கு, இன்னொரு பங்கு ஒரு குடும்ப நுகர்வுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த படையை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அந்த முறை, சரிங்களா. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க, பொதுச்செலவுக்கு கொஞ்சம் எடுத்துப்பாங்க, பொதுச்செலவு பண்ணுவாங்க, மாமூலாக கொஞ்சம் எடுத்துப்பாங்க. ஸோ நாயக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு ஒரு பகுதி வருதுன்றனால அவங்க அடிக்கடி வந்து ஆடிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால நிறைய பாளையக்காரர்கள் இருந்து வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? இப்போ விஜயநகர பேரரசு மற்ற மதுரை நாயக்கர்களுக்கு கீழே வரும்போது, அடுத்து ஆற்காடு நவாப்புகளுக்கு கீழே வரும்போது அவங்க ஒரு பகுதியை வாங்கிப்பாங்க. ஸோ இவங்க இன்னும் எவ்வளோ வாங்குறாங்க, ஆக்சுவலாக நம்மளுக்கு கொடுக்கறது இல்லாமல் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த இது வந்து இருக்காது. இவங்க பொதுச்செலவுக்குன்னு ஒன்று எடுத்துப்பாங்க, பொது காரியங்களுக்கு ஒரு பங்கு எடுத்துப்பாங்க. மாமூலுக்கு வந்து இவ்வளோதான் நீங்கள் மாமூல் தரணும், அவ்வளோதான் மாமூல் தரணும்னு ஆரம்ப காலகட்டங்களில் அந்த இஷ்யூ வந்து அவங்க இப்போ எந்த பேரரசுக்கு உட்பட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து இது வரல. ஸோ அதனால் இவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் வாங்கிட்டாங்க. அதனால் வரி ஏய்ப்பு நடந்ததான்னு வந்து பார்த்திங்கன்னா நடந்தது, சரிங்களா. நான் சொன்னேன் இல்லையா மேலே, இப்போ இவங்க காவல் காக்கும் கடமை படிக்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா தலக்காவல் ஊர்காவல் அப்படின்னும் சொல்லுவாங்க, சரிங்களா. இதனால் இவங்களுக்கு என்ன ஒரு நிறைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருடர்கள் கொள்ளையர்கள் தேவையில்லாமல் கொஞ்சம் சண்டித்தனம் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்து இருக்கிறவங்கிட்ட இருந்து ஊர் மக்களுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கிடைச்சிச்சு. திருடர்கள் தாக்குதலிருந்து இவங்க பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள். ஸோ என்னதான் வரிமுறையாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் இந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த பாளையக்காரர் முறையில் இது ஒரு ப்ளஸ்ஸு, சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தலக்காவல் பண்ணக்கூடிய அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு ஊதியங்களும் கிடைச்சிச்சு. ஸோ அங்கே ஒரு வர்க்கம் ஒன்று உருவானுச்சு, சரிங்களா. இந்த பாளையக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தற்காப்புக்குன்னு ஒரு படை வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த படைப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமரும் பணியாளர்கள், கட்டுப்படி பணியாளர்கள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கைக்கூலிகள். இந்த அமரும் பணியாளர்கள் அப்படிங்கிறப்ப ஸ்டாண்டர்டான இந்த கம்பெனி எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஸ்டாண்டர்டான ஜாப்பு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்காரர்களுக்கு அவங்களோட அமைச்சர்கள் தளபதிக்கு ரொம்ப நம்பிக்கையானவர்கள், சரிங்களா. இவங்களுக்கு ஒரு நில மானியம் கொடுத்துருவாங்க, இவங்களுக்கு ஒரு மானியம் கொடுத்துருவாங்க, இவங்களுக்கு ஒரு நிலத்தை மானியமாக கொடுத்துருவாங்க. அவங்க அதில் உழுது அதை வச்சுக்கிட்டு மீதி கட்டிக்கிட்டு அவங்களும் வச்சுக்கலாம். ஸோ அமரும் பணியாளர் சிட்டிங் ஒர்க்கர்ஸ், கன்ஃபர்ம்டு கம்பெனி எம்ப்ளாயின்னு வச்சிங்களேன், பாளையக்காரர்களோட கம்பெனி எம்ப்ளாய் அப்படின்னு ஒருத்தவங்க தான் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படி பணியாளர்கள். இவங்களோட வேலை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் போர் தளவாடங்களை செய்து கொடுக்க வேண்டியது ஒர்க்கர்ஸ். அதாவது இது மாதிரி அந்த டெக்னிக்கல், சரிங்களா. அந்த அவங்களுக்கு தேவையான போர் தளவாடங்கள் ஆயுதங்கள்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி இருந்துச்சு, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைக்கூலிகள் அப்படிங்கிறது இவங்க அவசரத்துக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஒரு பாளையத்தை நோக்கி ஒருத்தர் படையெடுத்து வரும்போது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு ஒரு 50 பேர் தேவைப்படும் போது இந்த 50 பேரை கூப்பிடுவாங்க டெம்பரவரி ஒர்க்கர்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமரும் பணியாளர்கள் மாதிரியோ கட்டுப்படி பணியாளர்கள் மாதிரியோ நிரந்தர சம்பளமோ நில மானியமோ
நிரந்தர பணி பாதுகாப்பும் இருக்காது. ஸோ இவங்க தேவைப்படும் போது வருவாங்க, பாளையக்காரர்களோட அந்த பாளையக்கார தலைவரோடையோ சிற்றரசரோடையோ அந்த தளபதிகளோட தோளோட தோல் நின்று போர் புரிவாங்க. போர் புரிஞ்சு எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இவங்களை அனுப்பிவிட்ருவாங்க. ஸோ இந்த அனுப்பிவிட்டதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, கொலையில் ஈடுபட்டு இருப்பாங்க. சரிங்களா, இருந்திருக்கும், இந்த மாதிரியான நடவடிக்கைகளும் இருந்திருக்கும். ஸோ இந்த பாளையக்காரர்கள் படைப்பிரிவினரையே 3ஆக பிரிக்கலாம். சரிங்களா, இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காதில் கேட்டு வச்சுங்க, கண்ணில் பார்த்து வச்சுங்க. எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் இல்லை, நான் கதை மாதிரி தானே கொண்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பேர்டனாக இருக்காது. சரியா, இந்த பாளையக்காரர்களோட போர் முறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான போர் முறை. சரிங்களா, இவங்க என்னதான் நாயக்கர்களுக்கு கட்டுப்பட்டிருந்தாலும் இவங்க ரொம்ப தனிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். அவங்களுக்குன்னு கோட்டையை கட்டிக்கிட்டு அங்கே எதிரிகள் தாக்குதலேருந்து அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு போர்க்கருவிகளை இவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. நாட்டு துப்பாக்கி இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, நாட்டு துப்பாக்கி, பீரங்கி. இந்த பாகுபலி படத்தில் வந்து பாகுபலிக்கு ஒரு உதாரணம் கொடுப்பாங்கல்ல, பூம்பராங் மாதிரி, சாரி இந்த தூக்கி எறிகிற மாதிரி ஒன்று கொடுப்பாங்கல்ல. சரிங்களா, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி அது பேர் ஒன்று வரும். சரிங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. பூமராங் யூஸ் பண்ணாங்க. சரிங்களா, வில்லு, அம்பு, கவன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு பக்கம் நூல் மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பாய்மா இருக்கும். அதில் வந்து இதை போட்டு அப்படி சுற்றி அடிப்பாங்க, சுற்றி அதை கல் விடுவாங்க, அதான் கவன். இந்த மாதிரி நிறைய போர் ஆயுதங்கள் அவங்க வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட போர் முறை வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா போர் முறை மாதிரி தான். திடீர்னு தாக்கிட்டு மறைஞ்சிடுவாங்க, திடீர்னு எதிரிகளுக்கு தாக்குதல் கொடுத்துருப்பாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் பூலித்தேவரை சமாளிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். காரணம் என்னன்னா அவர் திடீர்னு தோன்றி தாக்கிடுவார். அதே மாதிரி அவர் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல பதுங்குறாங்க அப்படின்னா, அந்த பதுங்கினவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காத மாதிரி பூலித்தேவர் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரியான காட்டுக்குள் மறைந்திருந்து தாக்குதல், திடீர்னு காட்டுக்குள்ளே மறைஞ்சிருப்பாங்க. நீங்கள் எல்லா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் தோற்கடிச்சு காட்டுக்குள்ளே ஓடி போய் மறைஞ்சிக்குவார். கட்டபொம்மன் தோற்கடிக்கப்பட்டு காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிக்குவார். மருதுபாண்டியர் தோற்கடிச்சு ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்பார். ஸோ இந்த மாதிரி காட்டுக்குள்ளே மறைந்திருந்து அவங்களுக்கான தேவையான உதவிகள் கிடைச்சோன்னா தாக்குதல் ஆரம்பிப்பாங்க. சரி, இதுதான் அவங்களோட போர் முறை. நம்ம இதுவரைக்கும் மேலே பார்த்தோம் இல்லையா, மேற்கு பாளையங்கள் கிழக்கு பாளையங்கள் இல்லாமல் இன்னும் சில பாளையங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. அது குறிப்பிடத்தக்க பாளையங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டில் மட்டும் 10 பலமிக்க கவுண்டர் பாளையக்காரர்கள் இருந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை கவுண்டர். அந்த சமூகத்தை சேர்ந்த கொங்கு பகுதினாவே கவுண்டர்கள் அந்த சமூகம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அவங்க ஆரம்ப காலகட்டங்களில் பாளையக்காரர்களாக இருந்திருக்காங்க. சரிங்களா, தென்னிந்தியாவிலேயே கொங்கு பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூரே வரும், ஈரோடு வரும், சேலம் வரும், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் வரும், நாமக்கல் வரும், திண்டுக்கல்ல நிறைய இது வரும். திண்டுக்கல்ல கோபால நாயக்கர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரை சுற்றி இருக்கிற நிறைய அந்த கொங்கு பகுதியை சுற்றி இருக்கிற பாளையக்காரர்கள் அதிகமாக இருந்திருக்கும். கொங்கு பகுதியில் தான் பாளையங்களோட எண்ணிக்கை அதிக அளவில் இருந்திருக்கும். இதைத் தொடர்ந்து மதுரை திருநெல்வேலியில் பாளையங்கள், நெற்கட்டும் சேவல் அது மதுரை, பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், சிங்கம்பட்டி இதெல்லாம் மதுரை திருநெல்வேலியை சேர்ந்த பாளையங்கள். திண்டுக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா கன்னிவாடி, விருப்பாட்டி இதெல்லாம் திண்டுக்கல்லை சேர்ந்தது. அதை தாண்டி ரொம்ப முக்கியமான பாளையங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகிரி. அது இப்போ வந்து நம்ம என்ன அழைக்கிறோன்னா காளகஸ்தின்னு அழைக்கிறோம். காளகஸ்தி சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸ், திருப்பதி போகும்போது நிறைய பேர் போவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சந்திரகிரி படை வீடு, சந்திரகிரி பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தகம், வேலூரை சேர்ந்த பாளையம், வேலூர், செஞ்சி, இந்த பக்கமும் நிறைய பாளையங்கள் இருந்திருக்கு. சரிங்களா, ஸோ கொங்கு பகுதியில் எத்தனை பழமிக்க கவுண்டர் பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க, 10 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை. சரிங்களா, ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூலித்தேவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்னு வரும்போது இது ஆரம்பிச்சர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவர். எப்போ ஆரம்பிச்சிருப்பாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1755 தான் ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 50-55 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து வேலூர் புரட்சியில் போய் நின்றுருக்கும். ஸோ பாளையக்காரர்கள் புரட்சின்னு வரும்போது நம்ம வேலூர் புரட்சி வரைக்கும் பார்ப்போம். சரியா, ஸோ பூலித்தேவரோட புரட்சி. பூலித்தேவர் எப்போ பிறந்தாரு, என்ன அவங்க அம்மா அப்பா யார், எங்கே பிறந்தாருலாம் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா, பூலித்தேவர் எப்போ பிறந்திருக்காருன்னா 1715ஆம் ஆண்டு செப்டம்பர் 1 தேதி 1715
திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சங்கரன் கோவில் இருக்கு இல்லையா, இப்பயும் சங்கரன் கோவில் மாவட்டம் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, இல்லைன்னு நினைக்கிறேன். சங்கரன் கோவில் பக்கத்துல ஆவுடையார்புரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்தவர் தான் பூலித்தேவர். சரிங்களா? பூலித்தேவர் எப்ப பிறந்திருக்காரு? 1715 செப்டம்பர் 1 சங்கரன் கோவில், திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் பக்கத்துல ஆவுடையார்புரம், நெற்கட்டும் சேவல் அப்படின்னு அவரோட பாளையம். சரியா? ஆனா அவர் பிறந்த இடம் ஆவுடையார்புரம். அவரோட அப்பா யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சித்திரபுத்திர தேவர். தேவர் சமூகம், அந்த மறவர் சமூகம்னு சொல்லுவாங்க, அந்த தேவர் சமூகத்தை சார்ந்தவர் சித்திரபுத்திர தேவர். அவங்க அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவஞான நாச்சியார். இவரோட ஆக்சுவல் பேர் வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவன். பெரிய பூ வரும், புலி, டைகர் இல்லை, இங்க இருக்கு இல்லையா, டைகர் இல்லை, பூலித்தேவன் அப்படிங்கிறது. இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இளம் வயதிலேயே ஒரு புலியை கொன்றிருப்பார். புலியை கொன்றதுலேருந்து பூலித்தேவன் என்ன சொல்லுவாங்க, புலித்தேவன் புலித்தேவன் கூப்பிட ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தது என்னது, இவரோட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா அவங்களோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஆவுடையாபுரத்து மக்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் மன்னர்களுக்கு நெல்லை கப்பமாக கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த ஊரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆளுகைக்கு உட்பட்ட அந்த ஆவுடையார்புரத்தை சேர்ந்த ஊரை வந்து நெல்லை கப்பகமாக கட்டினால நெல் கட்டும் சேவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செவல், ஆக்சுவலி சேவல் இல்லை, செவல், சின்ன சே, நெற்கட்டும் செவல். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஸ்கூல் புக்குக்குள்ள வரும். ஸோ நெற்கட்டும் சேவல் பூலித்தேவரோட தலைமையில் கீழே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது நெற்கட்டான் சேவல், செவல் என்ன அப்படின்னு ஆயிடுச்சு. சரிங்களா? இது எல்லாமே சேவல் வந்திருக்கு, ஆக்சுவலி செவல். சரிங்களா? நெல் கட்டும் சேவல், நெல்கட்டான் சேவல். ஏன் அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கம்பெனிக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு நாயக்கர்கள் ஆற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அந்த ஆற்காடு நவாப் வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயரோட துணையோட இவங்க வரி வசூல் பண்றது அவருக்கு பிடிக்கல. ஸோ அதனால இன்னையிலேருந்து நெற்கட்டும் சேவல் நெற்கட்டான் சேவல் என்று அழைக்கப்படுகிறது, நான் உங்களுக்கு வந்து கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராவடி பண்ண ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? இந்த ஆற்காடு நவாப்பான முகமது அலி என்ன பண்ணுவார், மதுரையை கர்நாடகத்தோட இணைச்சதுக்கு அப்புறம் மதுரை நாயக்கர் கீழே இருந்த இந்த பாளையங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப் கீழே வந்துடும். இவர் என்ன பண்ணியிருப்பாரு, கம்பெனியோட ஆதரவு பெற்று கம்பெனியோட ஆதரவோட தென் தமிழகத்துல தென்னிந்தியாவில் தென்கோடி தமிழ்ல பாளையக்காட்டு வந்து இவர் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆற்காடு நவாப் முகமது அலி அவங்களோட அந்த குரூப்பையே வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களுக்கு பிடிக்காம போயிடும், இவங்க ஒரு மாதிரியா வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் மோதலை வந்து அவரோட எதிர்ப்பை வந்து ஆரம்பிச்சிருப்பார் 1755. சரிங்களா? ஸோ அந்த கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி படை, அவரை வந்து கூட்டிக்கிட்டு மாஃபூஸ் கான் அப்படிங்கிறவர் ஆற்காடு நவாப்பான முகமது அலியோட சகோதரர், அவர் என்ன பண்ணியிருப்பாரு, சரி இந்த பகுதி நீ எடுத்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா முகமது அலி என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்தா இந்த மாஃபூஸ் கானை கூட்டிக்கிட்டு ஏன்னா மதுரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போகும்போது மதுரை ஈஸியாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. மதுரையை தாண்டி அவங்க கீழே இறங்குறாங்க, திருநெல்வேலி கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவருக்கும் மாஃபூஸ் கானுக்கும் ஒரு போர் வர ஆரம்பிக்கும். மாஃபூஸ் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப்போட முகவர் சகோதரர், அவருக்கு துணையாக வந்தவர் தான் கர்னல் ஹெரான், கம்பெனியோட படை. இந்த மாஃபூஸ் கானுக்கும் இவருக்கும் முட்டிக்கும். காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம இது கட்டக்கூடாது, வரி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கு பாளையக்காரர்களை வச்சு ஒரு மேற்கு பாளையக்காரர் கூட்டமைப்பு அதை வந்து ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் ஹெரானும் மாஃபூஸ் கானும் ஒரு 1755 வாக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மதுரைக்கு போவாங்க. மதுரைக்கு போயிட்டு மதுரையை வந்து ஈஸியாக பிடிச்சிருவாங்க. மதுரையை தாண்டி திருநெல்வேலி கீழே வரும்போது தான் பூலித்தேவரோட என்ட்ரி. அது வரைக்கும் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த பூலித்தேவரை அடக்க கர்னல் ஹெரானை கூட்டிக்கிட்டு மாஃபூஸ் கான் போகும்போது பூலித்தேவர் என்ன பண்ணியிருப்பாரு, மாஃபூஸ் கானையும் கர்னல் ஹெரானையும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா தோக்கடிச்சிருப்பார். சரிங்களா? ஸோ கர்னல் ஹெரான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அந்த பெருசாக உதவியும் இல்லை, பீரங்கியும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்றனால கொஞ்சம் பின்வாங்கியிருப்பார். 1755 முற்றுகை இடலான்னு சொல்லும்போது அந்த முற்றுகையை முறியடிச்சிருப்பார் பூலித்தேவர்.
சரிங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இவங்கெல்லாம் இப்படிலாம் வரும்பாங்க அப்படிங்கும்போது ஆற்காடு நவாபான முகமது அலிக்கும் சரிங்களா அங்க மேல வந்து பாத்தீங்கன்னா சந்தா சாஹிப்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கும் முகமது அலிக்கும் ஆவாது. 2 பேருமே நவாப் தான். 2 பேருமே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைசூரை வந்து கைப்பற்றணும், இந்த ஆற்காடு சகதி அதுக்கு மேல இதை கைப்பற்றணும் 2 பேர் சண்டை பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த நவாப்பு ஆற்காடு நவாப்புக்கு எதிரான அந்த பிரெஞ்சு படை, கர்னல் ஹெரான்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் படை, பிரெஞ்சு கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களோட உதவியோட சந்தா சாஹிப் என்ன பண்ணா அந்த முகமது அலியை எதிர்த்துட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா 3 பேரை இங்க வச்சிருப்பாரு, மதுரை திருநெல்வேலி பகுதியில் பொறுப்புல வச்சிருப்பாரு. அது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மியானா, முடிமையா, நபிகான், கட்டாக் 3 பேர். இவங்க 3 பேர்த்து கூடயும் பூலித்தேவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தீவிரமான தொடர்பில் இருந்திருப்பார். சரிங்களா? ஏன்னா இவங்களை எதுக்கணும், இந்த ஆற்காடு நவாப் முகமது அலி எதுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பேக் போனா இருக்கிறது பிரிட்டிஷ் படை. அப்ப பிரிட்டிஷ் படைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அவங்களுக்கு எதிராக யாருக்கான்னு வந்து பாத்தீங்கன்னா சந்தா சாஹிப்பும் பிரெஞ்சு படையும். ஸோ அவங்களோட ஒரு கூட்டமைப்பை இவர் ஏற்படுத்திப்பார். சரியா? இதுல இந்த மேற்கு பாளையக்காரர்களோட கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு அவர் ஒரு இது பண்ணிட்டு இருப்பாருன்னு சொன்ன இல்லையா, அது என்னென்ன பாளையங்கள் அது கீழே வரும்னு வந்து பாத்தீங்கன்னா ஊற்றுமலை, சுரண்டை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, ஊர்காடு, சேத்தூர், கொல்லம், கொண்டான், வடகரை. இது 11th புக்ல இருக்கும், அதை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன், பாத்துங்க. சரிங்களா? ஸோ மேற்கு பாளையங்களோட கூட்டமைப்போட தலைவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இவரு தான், பூலித்தேவர் தான். அந்த மேற்கு பாளையங்களோட கூட்டமைப்பு கீழே எது வரும்னு பாத்தீங்கன்னா ஊற்றுமலை, சுரண்டை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, ஊர்காடு, சேத்தூர், கொல்லம், கொண்டான், வடகரை, அப்புறம் சிவகிரி இல்லாம, ஏன்னா சிவகிரி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாயலா இருப்பானுங்க, இவங்களோட சேரவே மாட்டாங்க. நம்மளுக்கு எதுப்பா வம்பு, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க இல்லாத மறவர் பாளையங்கள் யாவும், மறவர் பாளையங்கள் அப்படின்னு வரும்போது அந்த மேற்கு பாளையங்களை சார்ந்த மறவர் இனம். சரிங்களா? எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சி வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பாளையத்துல கீழே வரும். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவரோட சேர மாட்டாங்க. இது இல்லாம ஹைதர் அலி என்ன பண்ணுவாரு, பூலித்தேவர் மைசூரோட ஹைதர் அலி கிட்டையும் பிரெஞ்சுக்கார்ட்டையும் உதவி கேட்டுட்டு இருப்பார். ஹைதர் அலி ஆல்ரெடி அங்க 1ஆம் மராத்திய போர் 2ஆம் மராத்திய போர்னு போகும்போது இவருக்கு உதவி பண்றதுக்கான சூழ்நிலை சரியா அமையாது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த முற்றுகை வந்து முறியடிச்சிட்டாரா, முற்றுகை முறியடிக்காருன்னா இவங்க உள்ள வரும்போது பீரங்கி இல்லை, அது இல்லை, இவன் வேற வலிமையா இருக்கான்னு போயிடுவாங்க பயந்துகிட்டு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா களக்காடை முற்றுகையிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இவங்க களக்காடை முற்றுகையிடுவாங்க அப்படின்றதுனால இந்த மேற்கு பாளையங்கள் கூட்டமைப்பு மட்டும் நம்மளுக்கு பத்தாது, ஏன்னா பின்னாடி ஆங்கிலேயர்கள் இருக்காங்க அப்படின்றதுனால ஹைதர் அலி கிட்ட இருந்து உதவி வரல, பிரெஞ்சுக்காரங்களோட உதவியை பெறுவதற்கும் முயற்சி பண்ணியிருப்பாரு. அது இல்லாம பக்கத்துல இருக்கிற திருவிதாங்கூர் அரசாங்கம், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த கேரளா, அதை திருவிதாங்கூர் அரசாங்கம் இருக்கும். ஸோ அந்த திருவிதாங்கூர் அரசு கிட்ட இருந்து தான் களக்காடு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும், உங்களுக்கு நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி திருவிதாங்கூர் அரசரோட அப்போ மன்னராக இருந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்த்தண்டவர்மா அப்படிங்கிற ஒருத்தர். அவர்கிட்ட என்ன பண்ணுவார், பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கிட்ட வந்து ஒரு 4000 வீரர்களை வரவழைச்சிருப்பார். வரவழையில் அவங்க கொஞ்சம் பின்வாங்கிடுவாங்க, ஒரு 2000 பேர் வந்துடுவாங்க, 2000 பேர் பின்வாங்கிடுவாங்க. ஆக்சுவலாக அவுட் சோர்ஸ் பிரகாரம் அவர் எவ்வளோ கேட்டிருக்காருன்னா 4000 வீரர்களே கேட்டிருக்காரு. ஆனால் அவங்க எத்தனை பேர் வந்திருக்கதா புக் சோர்ஸில் கொடுத்துருப்பாங்கன்னா 2000 பேர், ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க இந்த மேற்கு பாளையக்காரர்கள், மறவர் பாளையங்கள், ஊத்துமலை, தலைவன்கோட்டை, சுரண்டை, நடுவக்குறிச்சி, இது இல்லாமல் ஹைதர் அலிகிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு, பிரெஞ்சுக்காரன்ட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. திருவிதாங்கூர் அரசராக இருந்த மார்த்தண்டவர்மான்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 4000 வீரர்களை வர வச்சிருப்பார். இவர் 1955 61 வரைக்கும் பயங்கர ஆக்டிவா இருப்பார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட வந்த போர்ப்படை. சரிங்களா? இந்த சைடு இந்த முகமது அலி, மாஃபூஸ் கானும் முகமது அலியோட இவரோட சகோதரரான மாஃபூஸ் கானும் ஹெரானும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை மன்னர்கிட்ட இருந்து ஆதரவு பெற்றுவாங்க. ஹிஸ்டரியில் ஆரம்பத்திலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பூலித்தேவருக்கும், கட்டபொம்மனுக்கும், மருதுபாண்டியர்களுக்கும்,
அவங்க டீம் பக்கமே போகாத பாளையக்காரர்கள் யாருன்னு மன்னர்கள் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் இருந்த சில மன்னர்களும் புதுக்கோட்டையில் இருந்த சில மன்னர்களும். இப்போ ஆக்சுவலாக புதுக்கோட்டை மன்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை புதுக்கோட்டையில் இருந்த சில மன்னர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மனை பிடிச்சி வெள்ளக்காரன்ட்டே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1975 களக்காட்டில் ஒரு போர் நடக்குது. நவாப்போட கூடுதல் படை மாஃபூஸ் கானுக்கு வந்துருச்சு. யாரு? முகமது அலி அண்ணனுக்கோ தம்பிக்கோ இந்த கசினுக்கு வந்து படை அமைச்சிட்டாரு. அவங்க திருநெல்வேலிக்கு போறதுக்கு முன்னாடியே கம்பெனியோட படை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நவாப்பால் இன்னும் ஒரு 1000 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நவாப் அனுப்பியிருக்காரு. கம்பெனியோட படை ஒரு 1000 பேர், நவாப்போட 600 பேர், இன்னும் நிறைய பேர் வாங்கியிருக்காரு. ஆனால் அவங்கெல்லாம் அந்த உள்ள வரதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணிட்டார்? பூலித்தேவர் திருவிதாங்கூர் அரசர்கிட்ட இருந்து ஒரு 2000 பேரை போர் வீரர்கள் வந்தோன்னா ஆல்ரெடி அங்கே நிறுத்தி வச்சிட்டாரு. இப்போ போர் தொடங்குது. சரிங்களா? போர் தொடங்கின உடனே அந்த போர் படையில் பூலித்தேவரோட கை ஓங்கியிருந்ததுனால களக்காடு முற்றுகை என்ன பண்ணுது? தோற்கடிக்கப்படுகிறது. மாஃபூஸ் கானை அடித்து விரட்டிட்டார். ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அவரோட மறவர் படை இருக்குது, அது இல்லாமல் திருவிதாங்கூர் படை இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் அடித்து துரத்திட்டோன்னே மேற்கு பாளையங்கள் மற்ற பாளையக்காரர்கள் மத்தியில் இவரோட செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் உயருது. யாரோட செல்வாக்கு? பூலித்தேவரோட செல்வாக்கு. நம்ம கிட்ட இருக்கிற படையை வச்சு வெள்ளைக்காரனை விரட்ட முடியும், ஆற்காடு நவாப்பு கண்ணில் கையை விட்டு ஆட்ட முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார் இவர். ஸோ இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மறவர் படை, மேற்கு பாளையங்கள் சார்ந்தவர், கிழக்கு பாளையங்களில் சில பேர் எல்லாமே இவர் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இந்த நம்பிக்கையை பொறுத்து கொள்ள முடியாத மாஃபூஸ் கான், ஆற்காடு நவாப்போட முகவரான மாஃபூஸ் கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நெற்கட்டும் செவலை வந்து பார்த்தீங்கன்னா தாக்குறாரு. எப்போ? 1755-56 காலகட்டங்களில் அங்கே இருக்கிற கோட்டையை தாக்குறாரு. களக்காடு வந்து பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல் பக்கத்தில் இருக்குது. ஸோ இவர் அந்த பகுதியை தாக்கணுன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் ஒரு பெரிய ஒரு சேதம் இவருக்கு வந்து இதாகுது. அவரோட பூலித்தேவரோட படைக்கு ஓரளவுக்கு சேதமாகுது. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த படையில் இந்த காலக்காடு பாரில் தோற்கடிச்சதுக்கப்புறம் இவர் மாஃபூஸ் கான் என்ன பண்ணுறாருன்னா திரும்பி திருநெல்வேலி ஓடி போயிடுறாரு. ஓடி போனாலும் இவரால் அந்த தோல்வியை பொறுத்துக்க முடியாமல் டக்குன்னு 55 அந்த போர் நடந்ததுக்கப்புறம் அந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் ஒரு தடவை நெற்கட்டும் சேவலை தாக்குறாரு. சரிங்களா? நெற்கட்டும் சேவலை தாக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூலித்தேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோபம் வருது. ஸோ இப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யூசுஃப் கான் உள்ளே வர்றார். யூசுஃப் கான் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மருதநாயகம் என்று அழைக்கப்பட்ட ஒரு ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் அவர். சரிங்களா? அவரை பற்றி பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் அவரை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கீழே இருக்குது. சரிங்களா? இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த மாஃபூஸ் கானும் வேலைக்கு ஆக மாட்டார், கர்னல் ஹெரானும் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் அந்த டவுன் சவுத்தை எப்படியாவது திருநெல்வேலி, மதுரை அந்த பக்கம் இருக்கிற இதை வந்து நம்ம கீழே எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? முக்கியமான ஒரு படைத்தளபதியை அனுப்புகிறாங்க. ஸோ மாஃபூஸ் கானை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆற்காடு நவாபான முகமது அலியும் முடிவுக்கு வந்துடுறாரு. ஆங்கிலேயர்களும் முடிவு வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்துல யூசுஃப் கானை அனுப்புகிறாங்க. யூசுஃப் கானோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா மருதநாயகம். அவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் மதத்துக்கு மாறினதுக்கப்புறம் யூசுஃப் கான் அப்படிங்கிற பேரோட மதம் மாறிடுறாரு. அவரோட திறமை ஆக்சுவலாக அவர் ஒரு சின்ன சிப்பாயாக ஆரம்பித்து ஆளுநர் அளவுக்கு வளர்ந்துருப்பார். ஸோ அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கான் சாஹிப் அப்படிங்கிற பட்டத்தை ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி கொடுப்பார். இவர் ஆரம்பத்தில் ஆற்காடு நவாப்பு கீழே இருந்துட்டு ஆற்காடு நவாப்புக்கு எதிரான சந்தா சாஹிப் கூட இருப்பார். சந்தா சாஹிப்டேருந்து பிரிட்டிஷ் படைக்கு வருவார். பிரிட்டிஷ் படைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் படையும் ஆற்காடு நவாப் படையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் ஆற்காடு நவாப் கீழே வருவார். ஸோ கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியோட இதை எப்படியாவது கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடக்கிறதுக்காக திருவிதாங்கூர் மன்னரோட ஆதரவோட 1756 63 வரையும் பூலித்தேவர் தலைமையில் திருநெல்வேலி மிகப்பெரிய எழுச்சி பெறும். நவாபை பயங்கரமாக எதிர்ப்பாங்க. ஸோ அதை அடக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் யூசுஃப் கானை அனுப்புவாங்க. ஆக்சுவலாக அவர் 55 அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு போயிடுவார்,
மதுரைக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டுருவார். ஆனாலும் அவருக்கு எதிர்பார்த்த படை வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து பெரிய பீரங்கிகள் வெடிப்பொருட்கள் அவர்கிட்ட வராது. ஸோ நம்மளுக்கு வராமல் பூலித்தேவரை எதிர்க்கிறது முட்டாள்தலன்னு தெரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் எதுக்க மாட்டார். அங்கங்கே தாக்குதல் நடந்திருக்கும். அதை பற்றி நான் கீழே கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா 1760 வரைக்கும் வெயிட் பண்ணுவார். 1760 தான் அவர் எதிர்பார்த்த படை அவருக்கு வந்து சேரும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப்பும் பிரிட்டிஷும் ஹைதர் அலியோடையும் மராத்தியரோடையும் போர் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் பெரிய போர். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சின்ன பகுதியை பிடிக்கிறது அவங்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் 1760 தான் இவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட மிகப்பெரிய இராணுவ இதை தொடுவார் சரிங்களா. இந்த 1755க்கும் 60க்கும் இடையில சரிங்களா, ஆக்சுவலாக 60 61 தான் வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவரை யூசுப் கான் தோற்கடிப்பார். அதுக்கு முன்னாடி சில இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாற்றி சண்டை போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை 1756 ஆற்காடு நவாப்டிருந்து முதல்ல மதுரை மீட்கணும்னு பூலித்தேவர் முடிவு பண்ணுவார். முடிவு பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக நாம் மதுரை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூரோட கோயில், நம்மளோட தமிழக அரசோட அந்த முத்திரையில் இருக்கிற அந்த கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலோட நகரக்கோட்டையை அடைஞ்சு அங்கே இருக்கிற அப்துல் ரஹீம் அப்படிங்கிற ஆற்காடு நவாப்போட முகவரை தூக்கி விட்டுருவார். தூக்கிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரை பிடிச்சிருவார். ஸோ அதாவது இவரோட முழு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பிடிக்கணும். மதுரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி திருநெல்வேலி ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும். திருநெல்வேலி கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூரை கேப்சர் பண்ணணும். முதல்ல ஸ்ரீவில்லிபுத்தூரை கேப்சர் பண்ணுவார். கேப்சர் பண்ண உடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேலே தாக்குதல் நடத்துவார் சரிங்களா. திருநெல்வேலி பகுதியை தாக்குதல் பண்ணும்போது அதை சார்ந்த கிழக்கு பகுதி பாளையக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் மேற்கு பகுதி மறவர் படையோட மட்டும்தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அந்த ஹோல்டு இருக்கும். கிழக்கு பகுதியை சார்ந்த தெலுங்கு பேசக்கூடிய அந்த கிழக்கு பகுதி பாளையக்காரர்களோட உதவி இவருக்கு கிடைச்சிருக்காரு. அவங்களோட உதவியும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல சேரும். ஏன்னா அவர் களக்காடு போரில் ஜெயிச்சிட்டாரு, மாஃபூஸ் கானை தோக்கடிச்சிட்டாரு, அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூரை தோக்கடிச்சிட்டாரு, திருநெல்வேலியும் பிடிக்கிறதுக்கு வராருங்கிறப்ப கிழக்கு பகுதியில் சேர்ந்த சில பாளையக்காரர்களோட உதவியோட திருநெல்வேலி மேலே தாக்குதல் நடத்துவார் சரிங்களா. அதாவது திருநெல்வேலி ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா மதுரையை மீட்கிறது பெருசு இல்லை அப்படின்றனால இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை தாக்குவார். 1756 மார்ச் 21 திருநெல்வேலி போரில் பூலித்தேவரோட அந்த மறவர் படை கிழக்கு பாளையங்கள் மேற்கு பாளையங்களோட திருவிதாங்கூர் அரசு எல்லாத்தோட சேர்ந்த கூட்டுப்படைகளுக்கு தாக்குதல் நடத்தும் போது ஒரு பின்னடைவு ஏற்பட்டு. ஏன் பின்னடைவு ஏற்பட்டுன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசுப் கான் இருக்கார் இல்லையா, அவரோட ரோல் இங்கே வரும். ஆக்சுவலாக அவர் 1755 இவர் அடக்கிறதுக்கோசரம் உள்ளே வந்துடுவார். ஆனால் 60 தான் இவருக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்போம் சரிங்களா. அதுக்கு இடையில நடந்த சம்பவங்கள் இது சரியா. ஸோ ஒரு மதுரை இந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் முதல்ல வந்து கூட்டுப்படைக்கு பின்னடைவு ஏற்படும். ஆனாலும் பின்னாடி என்ன பண்ணுவார்னா பூலித்தேவர் சில ராஜதந்திர நடவடிக்கைகள் எடுத்து திருநெல்வேலியை கைப்பற்றுவார். அந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க. ஸோ போர் எப்போ நடக்கும்னா திருநெல்வேலி தாக்குதல் 1756 மார்ச் 21 இந்த டேட்டை தெரிஞ்சுங்க சரிங்களா. ஸ்ரீவில்லிபுத்தூர் வருஷத்தை மட்டும் தெரிஞ்சுங்க 1756. ஸோ மதுரை பிடிக்கணும்னா முதல்ல திருநெல்வேலி பிடிக்கணும். திருநெல்வேலி பிடிச்சிட்டா மதுரை ஈஸியாக பிடிச்சிடலான்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு திருநெல்வேலி மேலே தாக்குதல் நடத்துவார். தாக்குதல் நடத்தும் போது வெள்ளைக்காரங்களோட படையும் யூசுப் கானும் இவருக்கு மிகப்பெரிய அளவு சேதத்தை கொடுப்பாங்க. சேதத்தை கொடுத்தோடனே இவர் என்ன பண்ணுவார், திருநெல்வேலியை வந்து கைப்பற்ற திட்டத்தை கைவிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவார்னா 1756 இந்த மார்ச் போர் முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச் முடிஞ்சு ஏப்ரலுக்கு மேலே இங்கே வந்துடுவார். மறுபடியும் நெல்கட்டும் சேவலுக்கே வந்துடுவார். நெல்கட்டு சேவல் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே அவரோட போர் திட்டத்தை மாற்றுவார். என்ன மாற்றுவார் அப்படின்னா சமரசம் பேசுகிற மாதிரி நம்ம பேசிட்டு போர் புரியலாம் அப்படிங்கிற ஒரு இதை எடுப்பார் சரிங்களா. மதுரையில் தீர்த்தராப்ப முதலி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருப்பாங்க மதுரை நாயக்கரா. அவரு கூட பேசிக்கிட்டே இந்த பக்கம் ஆற்காடு நவாப்போட அந்த நிலங்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் சூறையாடுவார். சூறையாடி எரிச்சிட்டு இந்த ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இந்த பக்கம் சூறையாடல். இதை பண்ணும்போது பாளையக்காரர்களுக்கு மறுபடியும் புத்துணர்ச்சி வரும், திருநெல்வேலி கைப்பற்றப்படும். எப்படி பார்த்தீங்களா, ஒரு சைடு சமரசம் பேச்சுவார்த்தை மாதிரி நடத்திக்கிட்டு இந்த பக்கம் இன்னொரு டீமை வச்சு
அவங்களோட போர் இதெல்லாம் முடிகிறது. இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி கைப்பற்றினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வருவார். எங்க இந்த இடத்துல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து இங்க மதுரை இருக்குது, மதுரை முடிக்கணும். முதல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆனோன்னா மறுபடியும் இங்கேயே வந்துட்டு சில திட்டங்களை வச்சுட்டு திருநெல்வேலியை கைப்பற்றினோன்னா இப்போ பாளையங்கோட்டைக்கு போவார். சரிங்களா? ஸோ திருநெல்வேலி பிடிச்சதுக்கு அப்புறம் திருநெல்வேலியிட்ட இருந்து அவரை மீட்கணும் அப்படின்னு பிளான் பண்ண கான் சாஹிப் என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையை முற்றுகையிடுவார். இங்கே இருக்கும் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி இங்கே இருக்கும். ஸோ பாளையங்கோட்டை முற்றுகையிட்டோன்னே திருநெல்வேலியில் இருந்த இவரோட படை என்ன பண்ண அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டைக்கு வரும். பாளையங்கோட்டைக்கு வந்த உடனே பாளையங்கோட்டையை ஆல்ரெடி கேப்சர் பண்ண இதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை, இது ஒரு வாட்டி கேட்டிங்கனாவே போதும். சரிங்களா? அதாவது 1755 ஆரம்பித்த இதை வந்து பார்த்திங்கன்னா 60 இவர் கான் சாஹிப் முடிக்கிறாரு. அதுக்கு நடுவில் 55க்கும் 60க்கும் நடுவில் சில போர்கள் நடந்திருக்கு. அதில் 56 ஸ்ரீவில்லிபுத்தூரை முற்றுகையிடுகிறாரு. அதுக்கப்புறம் 56 திருநெல்வேலியும் தாக்குதல் நடத்துகிறாரு. திருநெல்வேலி தாக்குதலில் பின்னடைஞ்சதுக்கப்புறம் அவரோட சில போர் தந்திரங்களை மாற்றிக்கிட்டு மறுபடியும் திருநெல்வேலி கேப்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மதுரைக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரை மதுரைக்கு வர முடியாமல் இருக்குன்னா முதல்ல திருநெல்வேலியே இவர்கிட்ட இருந்து பிடுங்கணும்னு பிளான் பண்ண கான் சாஹிப் என்ன பண்ணுறாருன்னா திருநெல்வேலிக்கு பக்கமாக இருக்கிற பாளையங்கோட்டை முற்றுகையிடுறாரு. இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற இந்த இவரோட படைகள் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டைக்கு வரும்போது பாளையங்கோட்டைக்குள்ள இந்த கோட்டை இருக்கு இல்லையா, கோட்டைக்குள்ள கான் சாஹிப்போட படை போய் ஒளிஞ்சிக்குது. இவர் வெளியே இருந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, அவங்க கோட்டைக்குள்ளேருந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ கோட்டையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ 2-3 நாள் தாக்குதல் போகும்போது அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ஆயுதம்லாம் வெளியே இருந்தானே வரணும். வெளியே இருந்து இப்படி பிரிட்டிஷ் படைக்கிட்ட இருந்து வரும்போது அந்த உதவி எல்லாமே தடுத்துடுறாரு. யார்? பூலித்தேவர் தடுத்துடுறாரு. பூலித்தேவர் தடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரி கோட்டைக்கு உள்ளே இருக்கிறாங்க இவங்க, யார்? கான் சாஹிப்போட படை, இவங்க வெளியே இருக்காங்க, உதவி கட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம உள்ளே ஏறி போய் இவங்கள தாக்குதல் பண்ணி கான் சாஹிப்பை கொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் இவங்க உள்ளே ஏறும்போது சுற்றி பீரங்கி ஏற சுட்டுக்கொள்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பாளையங்கோட்டை முற்றுகையை விட்டுட்டு பின்வாங்கிறார். சரிங்களா? பின்வாங்கின உடனே இவங்க வந்து மறுபடியும் பாளையங்கோட்டையிலேருந்து வெளியே வந்து திருநெல்வேலியை கொஞ்சம் கேப்சர் பண்ணிடுறாங்க. யார்? கான் சாஹிப்போட படை, பிரிட்டிஷ் படைன்னு வச்சிங்க, கம்பெனி படைன்னு வச்சிங்க. ஸோ திருநெல்வேலி அவங்க பக்கம் போனதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் காட்டுக்குள்ளே ஓடி வர்றாரு. காட்டுக்குள்ளே ஓடினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் திருநெல்வேலியை முற்றுகையிடுறாரு. சரிங்களா? காட்டுக்குள்ளே இருந்து திருநெல்வேலியை நம்ம பிடிச்சிருந்தோம். சாரி ஒரு நிமிஷம். ஸோ பாளையங்கோட்டை வந்து முற்றுகை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அதில் வந்து அவர் கொஞ்சம் பின்வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் திருநெல்வேலியை முற்றுகையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1757 மறுபடியும் போகிறார். ஏன்னா திருநெல்வேலியை கைப்பற்றிய பின்னாடி தான் நம்ம மதுரையை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மீது அவர் மறுபடியும் முற்றுகையை தொடங்கும் போது, இவர் யார்? பூலித்தேவர் தொடங்கும் போது கான் சாஹிப் என்ன பண்ணியிருக்காருன்னா காலக்காடு, பாப்பன்குளம், ஆழ்வார்குறிச்சி, பிரம்மதேசம், தரன்குறிச்சி ஆகிய பகுதிகளை அவர் கைப்பற்றியிருக்கார். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம திருநெல்வேலியை கைப்பற்றுவதை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்வாங்கிறாரு. ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூசுப் கானுக்கு மறுபடியும் நெற்கட்டும் சேவலை முற்றுகையிடுவதற்காக 1760 வந்து பார்த்திங்கன்னா படைகள் 60 படைகள் கிடைக்கும் போது அங்கே வராரு. இங்கே நெற்கட்டும் சேவல்களை ஒரு வழியாக முற்றுகையிட்டுட்டார். இந்த முற்றுகை மோதல் மட்டும் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நீடித்திருக்கு. ஸோ இந்த முற்றுகை நீடித்ததுக்கப்புறம் 1761 மே 16 பூலித்தேவரோட முக்கியமான கோட்டைகளான நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர், சரிங்களா, இந்த 3 பகுதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியை வந்து பாண்டிச்சேரியை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்களோட உதவி இவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ பாண்டிச்சேரியை கைப்பற்றினதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு நடுவில் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை வருது, பாண்டிச்சேரி உடன்படிக்கை. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா
பிரெஞ்சுக்காரர்களோட ஆளுகையை பாண்டிச்சேரி அளவில் அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லாக குறைச்சிடுறாங்க. தமிழ்நாட்டில் எந்த அளவுலும் எந்த இடத்துலையும் இல்லாமல் பாண்டிச்சேரி, காரைக்கால் இந்த பகுதியை மட்டும் அவங்களோட ஆளுகைக்கு உட்படுறாங்க. ஸோ பிரெஞ்சுக்காரர்களோட உதவி மறுபடியும் நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் ஒரு உண்மை வந்தோடனே பாளையக்காரர்கள், மேற்கு பாளையக்காரர்கள், கிழக்கு பாளையக்காரர்கள்லாம் சில பேர் புலித்தேவரோட நின்றுப்பாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் அரசாங்கமும் அவரோட படையை பின்வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம பூலித்தேவர் தனித்து விடப்படுகிறார். ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட யாரும் உதவி கிடைக்காதுன்னப்ப மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள் எல்லாமே செதறுது. இந்த செதறினதுக்கு அப்புறம் திருவிதாங்கூர், சேத்தூர், உத்துமலை, சுரண்டை ஆகிய பகுதிகள் என்ன பண்றாங்க, இதுவரைக்கும் பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தவங்க ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு அளிக்க தொடங்குறாங்க, அதாவது யூசுப் கானுக்கு. சரிங்களா. இந்த நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா அவர் பண்ணது இன்னும் நிறைய விஷயம் பண்ணியிருப்பார். சரிங்களா. அவரை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1764 அவர் தூக்கில் இட்டதுக்கு அப்புறம் 1760 தன்னோட 61 தன்னோட கோட்டை இழந்து தனித்து விடப்பட்ட பூலித்தேவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் திரும்பி வந்து நெற்கட்டும் சேவலை கைப்பற்ற மாதிரியும் 1767 கேப்டன் ஹெம்பல் அப்படிங்கிறவர் அவரை தோற்கடிச்ச மாதிரியும் அதற்கப்புறம் அவர் போனவர் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்ட்ரியாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பூலித்தேவரோட வீழ்ச்சியை ஸ்கூல் புக்கில் முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ரெக்கார்ட் பிரகாரம் அவர் திரும்பி வந்த மாதிரியான சில தகவல்கள் இல்லை. அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கான சரியான வரலாற்று தகவலும் இல்லை. 2 வகையான வரலாற்று தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன அப்படின்னா பூலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா யூசுப் கான்கிட்ட இழந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி வந்தாரா அப்படிங்கிற மாதிரி அவுட் சோர்ஸ் புக்கில் கொடுக்கல. அவர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவரை வெளிப்படையாக தூக்கில் போட்டுட்டா மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லி அவரை சைலண்டாக ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்ட மாதிரியும் சில கதைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மித்தா வந்து அவர் காட்டுக்குள்ளே இருந்தப்ப ஒரு ஜோதி வடிவாக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரியான சில வரலாற்று புனைவுகள், அதாவது அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வாய் வழியாக பேசிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் சில விஷயங்கள் இருக்குது. இதோட பூலித்தேவரோட சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் 8th புக்கு, 10th புக்கு, 11th புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ்லையும் இந்த அளவுக்கு தான் தகவல் இருக்குது. சரியா. ஸோ இதில் ஒன்று மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுக்க முடியாத உண்மை என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்களையும் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை பேக் போனாக வச்சுக்கிட்டு ஆட்சி செய்த ஆட்சியாளர்களையும் நேருக்கு நேர் நின்று போர் செய்த முதல் மாவீரர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பூலித்தேவர். சரிங்களா. அவரை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. இந்த ஐயனம்ல அவரை கொண்டு வந்தது ரொம்ப முக்கியம்தான். சரிங்களா. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது அவங்க கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைவு தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் நல்லா படிச்சிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் முடிஞ்சிடும். சரிங்களா. ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேஜ் வந்துச்சு. ஆனால் ஸ்கூல் புக்கில் ஒரு 2 பேஜில் முடிஞ்சு போயிடும். சரிங்களா. இதில் நிறைய தகவல் இருக்குது. இந்த பிடிஎஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு பாட்டு, இந்த பாடமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கட்டபொம்மன் இருக்கார், வேலுநாச்சியார் இருக்காங்க, வேலூர் புரட்சி இருக்குது, தீரன் சின்னமலை இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து சொல்லும்போது இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பாட்டு பக்கமாக போயிடும். இதோட எல்லா பிடிஎஃப்பும் ஒவ்வொரு இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு ஒவ்வொன்றா சென்ட் பண்ணுறோம். சரிங்களா. படித்து வச்சிங்க. ஆனால் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சானா இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருக்கார், யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூசுப் கான் இருக்கார், மருதநாயகம். ஸோ கமல்ஹாசன் ஃபோட்டோ எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது கமல்ஹாசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை மருதநாயகம் அப்படின்னு எடுக்கிறதுக்கோசரம் ட்ரை பண்ணி ஒரு ட்ரெய்லர் அளவுக்கு எடுத்து அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டேக்கப் ஆகலை. இன்ன வரைக்கும் 90s பிறந்தவங்களுக்கு தெரியும் மருதநாயகம் எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது தான் மருதநாயகம் அப்படிங்கிறவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரோட ஹிஸ்ட்ரி ஏன் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் அவரோட பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கொடுத்து. ஸோ 11th ஹிஸ்ட்ரியில் இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, யூசுப் கானை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவர் புதுச்சேரியில் இருந்தப்போ இஸ்லாம் மதத்தை தழுவினார். அப்புறம் வந்து ராபர்ட் கிளைவுக்கில் வேலை செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் பங்கேற்றிருப்பார். அதற்கப்புறம் ஆளுநராக பொறுப்பேற்றிருப்பார். அதுக்கப்புறம் ஹைதர் அலி தோக்கடிச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னும் இவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய தகவல்கள் இருக்குது. சரிங்களா. இவரோட சொந்த ஊர் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட
இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மருதநாயகம். சரிங்களா? இவரோட காலகட்டங்கள் வந்து 1775 64 வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருப்பார். சரியா? சரி, 75ன்னு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி 15. சரியா? சரி, 1725. ஸோ இங்கே நான் உங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் மாற்றி கொடுத்துறேன். 25 64 வரைக்கும் 25 இவர் பிறந்திருக்காரு. இவரோட சொந்த ஊர் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கிற பனையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இவர் பிறந்திருக்கார். சரிங்களா? அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அந்த அளவுக்கு தான் நமக்கு தகவல்கள் இருக்குது. சரிங்களா? ஒருவேளை அந்த படம் வந்திருந்தால் நமக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கலாம். அவர் ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தமிழர். அவர் என்ன பண்ணுறாரு, பாண்டிச்சேரிக்கு போகிறாரு. பாண்டிச்சேரி போனதுக்கப்புறம் தான் இஸ்லாம் மதத்துக்கு மாறுறாரு. ஆக்சுவலாக ராமநாதபுரத்துலேருந்து ஏதோ ஒரு கிளர்ச்சியில் பாண்டிச்சேரி தப்பிச்சு போனவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் இஸ்லாம் மதத்துக்கு மாறி முகமது யூசுப் கான் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து மாற்றிக்கிறார். அவரோட பேரை அந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர். சரிங்களா? இளம் வயதிலேயே ஒரு அறிவு கூர்மையோடும் ஒரு நடைமுறை அறிவாற்றலோடும் இருந்தவர் என்ன பண்ணிருக்கார், பாண்டிச்சேரி போனோன்னா பாண்டிச்சேரி ஆளுநராக இருந்த ஜாக்குஸ் லா அப்படிங்கிறவரோட இல்லத்துல தான் முதல்ல வேலையில் சேர்ந்திருக்காரு. ஒரு வீட்டு வேலைக்கு சேர்ந்திருக்காரு, ஒரு சின்ன பையனா. சரிங்களா? அதற்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்தப்ப ஆளுநரை, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆளுநர் அப்படின்னா அந்த 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 டைம்ல 17ல எவ்வளோ பவராக இருந்திருப்பார். ஏன்னா ஆளுநர் தான் அந்த வந்து முதலமைச்சர் மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ ஆளுநரை பார்க்க வந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவரு கூட தொடர்பு வந்து வணிகர்கள், அரசியல்வாதிகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரமுகர்களோட இவரோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு மிகப்பெரிய அளவில் அவங்களோட செல்வாக்கை பெருகிக்கிறார். யாரு? யூசுப் கான். சரிங்களா? அதற்கப்புறம் என்ன பண்றாருன்னா, பாண்டிச்சேரியில கொஞ்சம் செல்வாக்காக இருந்த யூசுப் கான் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து தஞ்சாவூருக்கு போறாரு. ஆக்சுவலா இவரோட முழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருதநாயகம் பிள்ளை அப்படிங்கிறது அவரோட முழு பேர். சரிங்களா? அங்க தஞ்சாவூருக்கு போனவர் என்ன பண்றாருன்னா தஞ்சாவூர்ல சிப்பாயா சேர்ந்திருக்காரு. தஞ்சாவூர்ல சிப்பாயா இருந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒரு இராணுவ தளபதி, ஒருத்தர் ஆங்கிலேய தளபதி இருக்காரு, பர்டன் அவரோட பேரு. அவர் என்ன பண்றாருன்னா இவரோட திறமையை பார்த்துட்டு இவருக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாரு. அதோட இராணுவ பயிற்சியோட நிறைய ஆக்சுவலா இவர் மருதநாயகம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுவார், தெலுங்கு பேசுவார், கன்னடம் பேசுவார், தமிழ் பேசுவார், பிரெஞ்சு பேசுவார், எல்லாமே பேசுவார். இவர் பாண்டிச்சேரியில் இருந்திருக்காரு இல்லையா? ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து பாண்டிச்சேரியில் இருந்திருக்காரு, பிரெஞ்சு கவர்னர் பாண்டிச்சேரியிலிருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தஞ்சாவூர் போயிட்டு அங்கே ஆங்கிலேய காலாட்படையில் தான் ஒரு சிப்பாயா சேர்ந்திருக்காரு தஞ்சாவூரில் இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே நிறைய மொழிகளை கற்றுக்கிட்டு இராணுவ பயிற்சியும் புலமையும் பெற்று தஞ்சை விட்டு ஆந்திராவில் உள்ள நெல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாரு. சரிங்களா? நெல்லூரில் அங்கே போய் இராணுவத்தில் பணியாற்றுறாரு. சிப்பாய் அப்படிங்கிறதுலேருந்து சுபேதார் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அதாவது சுபேதாருங்கிறது பெரிய போஸ்ட். அவர் உடனே சுபேதாராக போயிட்டாங்கன்னா இல்லை, முதல்ல சிப்பாயா போகிறாரு. சிப்பாயா போகும்போது அங்கேயே மருத்துவம் கற்றுக்கிறாரு. அப்புறம் ஹவில்தார் ஆகிறாரு. ஹவில்தார் ஆகி சுபேதார் ஆகிறாரு. சரிங்களா? படிப்படியாக உயர்வு பெற்றாரு. ஸோ அவரோட ஆவணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லூர் சுபேதார் யூசுப் கான் அலைஸ் மருதநாயகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமா. சரிங்களா? நெல்லூர் ஆந்திராவில் மிகப்பெரிய அளவில் அவர் வந்து பேர் பெறாரு. நெல்லூர்னாவே கான் சாஹிப், அதாவது நெல்லூர் சுபேதார்னாவே யூசுப் கான் அப்படிங்கிற அளவுக்கு பெயர் பெறாரு. அதற்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் ஆங்கிலேய படையில் இருந்தவர் ஆற்காடு நவாப் போட்டியாளர் இருக்கார் இல்லையா, சந்தா சாஹிப் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆற்காடு நவாப்னா முகமது அலியோட ஆப்போசிட். சந்தா சாஹிப் என்ன பண்றாருன்னா இவரோட இதை பார்த்து இவரோட இராணுவத்தில் சேர்த்துக்கிறார். இராணுவத்தில் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாருன்னா அங்கே ஒரு கிறிஸ்தவ பெண்ணான மாசாவை அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகீஸர், அவர் ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ பெண் மாசா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். நல்லா பாருங்க, இந்துவா பிறந்த ஒருத்தர் முஸ்லீமா மாறி ஒரு கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். இவரோட இதை பாருங்க, அந்த காலத்திலேயே அவர் அந்த பவுண்டரியெலாம் வச்சுக்கல. ரொம்ப ஒரு இதான ஒரு வேளாளர் குடியில் பிறந்த ஒரு தமிழர் முஸ்லீமா மாறி வீட்டு வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் சிப்பாய்க்கு போய் சிப்பாயிலிருந்து தஞ்சாவூர்லேருந்து ஆந்திராவுக்கு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிப்பாயிலிருந்து தண்டல் நாயகராகி வரி வசூல் பண்ணுற ஆளாக மாறி அதுக்கப்புறம் ஹவில்தார் ஆகி அதுக்கப்புறம் சுபேதார் ஆகி
மிகப்பெரிய அளவில் பேர் பெறாரு. சரிங்களா? இவரோட திறமையை பார்த்தா கான் சாஹிப் அவரே அவரோட இதுக்கு எடுத்ததுக்கப்புறம் கர்நாடகா போரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பயங்கரமாக போட்டி போடுறாரு. கர்நாடகா போரில் பயங்கரமாக போட்டி போட்டுக்கிட்டு இருந்த இவரை பார்த்து வியந்த ராபர்ட் கிளைவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியை மிகப்பெரிய அளவில் கொண்டு வரதுக்கான ஒரு டர்னிங் பாயிண்ட். ராபர்ட் கிளைவோட ஐரோப்பியர் வருகை நம்ம ஸ்டார்டிங்லாம் இப்போ கொஞ்சம் நிறையா பார்க்கறதில்ல, அதை இந்த இவங்க இதுலேருந்து தூக்கிட்டாங்க. ஆனால் நம்ம பார்த்துக்கலாம். ராபர்ட் கிளைவ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஹிஸ்ட்ரியை வந்து மாற்றின ஆள். பயங்கரமாக சம்பாதிச்சார். முதல்ல தலைமை கவர்னர் ஜெனரலுக்கு முன்னாடியான அந்த கல்கத்தா போர்ட்லேயே பெரிய அளவில் இருந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் இந்த கர்நாடகா போரில் இவரோட திறமையை கண்டு இது பண்ணி சந்தா சாஹிப்ட இருந்து ஆங்கிலேய படைக்கு இவர் தான் மாத்துறாரு. ஆங்கிலேய படையில் மாற்றினா இவருக்கு தளபதியாக இருந்த லாரன்ஸ் அப்படிங்கிறவரை பார்த்து இவர் ஒரு பிறவி போர் வீரர் அப்படிங்கிற பொருள் படக்கூடிய கான் சாஹிப் அப்படிங்கிற பெயரை மாற்றார். இங்கிருந்து தான் யூசுப் கான் சாஹிப்பா மாறுறார். யூசுப் கான் அப்படிங்கிறது சாஹிப் அப்படின்னா போர் வீரர், பிறவி போர் வீரர் அப்படின்னு சொன்னது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய படை தளபதி. ஸோ ராபர்ட் கிளைவ் கீழே 1752 இருந்திருக்காரு. 52 to 64 தஞ்சாவூரோட முற்றுகை. சரிங்களா? தஞ்சாவூர் முற்றுகை அதான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. தஞ்சாவூர் முற்றுகையில் பங்கேற்று மிகப்பெரிய அளவில் ஆங்கிலேய படைக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவரோட போர் அவரோட திறமை, அவரோட அயராத உழைப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் இவரோட திறமையும் இதையும் பண்ண லாரன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இந்த பேர் கொடுத்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னும் வந்து இவருக்கு ஆங்கிலம் சரளமாக பேச கற்றுக் கொடுக்குறாரு. பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடைபெற்ற இதில் வந்து இவர் கொரில்லா போர் முறையெல்லாம் வந்து உத்திகளை கையாண்டு அந்த பிரெஞ்சு படையவே தோக்கடிச்சிடறாரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பட்டம் கொடுக்குது. சிப்பாய்களின் தளபதி அப்படிங்கிற மாதிரி பட்டம் கொடுத்து சாதாரண காலாட்படை வீரராக இருந்த இவர் மதுரையின் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். அப்போ சென்னையோட ஆளுநராக இருந்த ஜார்ஜ் பிகார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, கான் சாஹிப்பை அப்போ இவங்க மதுரையோட நாயக்க முறையில் இருந்தவர் முகமது அலி இருக்காருல்ல, அவரை சம்மதிக்க வச்சு இவரை வந்து நம்ம மதுரையோட ஆளுநராக போடலாம். ஏன்னா அங்கே இருந்த மாஃபஸ் கானால வரி வசூல் பண்ண முடியல. மாஃபஸ் கானால மதுரையோட மொத்த நிர்வாகமும் சீர்குலைஞ்சிருச்சு. இந்த பக்கம் பூலித்தேவர் பாளையக்காரர்கள் வேற பிரச்சனை பண்ணுறாங்க. இவரை அனுப்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலியை ஒப்புக்க வச்சு இவரோட மதுரை ஆளுநராக இவர் நியமிக்கப்படுகிறார். இவர் மதுரைக்கு மறுபடியும் தன்னோட பிறந்த மண்ணுக்கு சாதாரண ஒரு ஆளாக இருந்து அங்கேருந்து போய் மதுரையோட ஆளுநராக மதுரைக்கு திரும்பி வருகிறார். ராமநாதபுரம் மதுரையெல்லாம் ஒரு பக்கம் தானே, கொஞ்சம் ஒரே டவுன் சவுத்து தானே. ஸோ இவர் மதுரைக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான ரெண்டு நோக்கம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாபூஸ் கானால திறமையாக கையாள முடியல. ஸோ அங்கே இருக்கிற வரி வசூல் பண்ணி முகமது அலிக்கு கொடுக்கணும். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கம்பெனிகிட்ட முகமது அலி நிறைய கடை வாங்கியிருப்பார். அந்த கடனை எப்படி இவங்க வசூல் பண்ணுவாங்க? அவர் வரி வசூல் பண்ணுறகிட்ட இருந்து தானே பிடுங்க முடியும். ஸோ அந்த ஆளுக்கே வரி சரியாக வசூல் பண்ண முடியல. ஏன்னா மாஃபஸ் கானால திறமையாக பண்ண முடியாதனால அங்கே இருக்கிற பாளையக்காரர்கள்லாம் ஒடுக்கி அடக்கிறதுக்கு இவர் தான் சரியான ஆள்னு சொல்லிட்டு இவரை அனுப்புகிறாங்க. சரிங்களா? இவர் மதுரையில் போய் இறங்கும்போது அந்த மதுரை நகரும் மீனாட்சி அம்மன் கோயிலும் ஹைதர் அலி இருக்கார் இல்லையா, ஹைதர் அலியோட ஆதரவு கீழே இருந்த பர்கத்துல்லா அப்படிங்கிறவரோட கட்டுப்பாட்டில் இருக்கு. கட்டுப்பாட்டில் இருந்தது இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மதுரையோட மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு தர்கா கட்டுறதுக்காக பர்கத்துல்லா பிளான் பண்ணுறார். சரிங்களா? அங்கே போய் பர்கத்துல்லாவை வந்து பார்த்தீங்கன்னா பதவியிலேருந்து நீக்கி அவர் தர்கா கட்டுறதை வந்து தடுத்து நிறுத்தி அவர் ஓட விட்டுட்டு மதுரையோட மக்களோட மனசில் இடம் பிடிக்கிறாரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை மீட்கிறாரு. அதை சுற்றி அவங்க பண்ணிட்டு இருந்த ராவடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு. பர்கத்துல்லா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இவரை அனுப்புனார் இல்லையா, முகமது அலியை சம்மதிக்க வச்சாங்க இல்லையா, முகமது அலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் வந்தது. இந்த ஆள் என்னடா பயங்கர திறமையாக இருக்கான், இவன் போகிறத பார்த்தா நம்மளோட பதவிக்கு ஆப்பு வந்துட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்ப கூப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் ஆங்கில அரசு கம்பெனி படையோட இது அவருக்கு செல்வாக்கு இருக்குது. அப்புறம் 1757 சோழவந்தான் அப்படிங்கிற பகுதியை ஹைதர் அலியில வந்து மீட்கிறார். ஸோ ஹைதர் அலியே போரில் தோற்கடிச்சவர் மருதநாயகம். ஹைதர் அலி எவ்வளோ பெரிய ஆளுமை. ஹைதர் அலியோட படையே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தோற்கடிச்சு அந்த சோழவந்தான் அப்படிங்கிற பகுதியை மீட்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற தேர்வுகளில் கேட்கலாம். ஹைதர் அலியிடமிருந்து யூசுப் கான் மீட்ட பகுதி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சோழவந்தான். என்ன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா
57. சரிங்களா? அதே மாதிரி 58, 59ல் என்ன பண்ணுறாருன்னா சென்னை முற்றுகையிடும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு டார்ச்சர் கொடுக்குறாரு. அதுக்கோசரம் இவருக்கு ஒரு வைர மோதிரத்தையே கொடுக்குறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி முற்றுகை, சென்னை முற்றுகை, மதுரையில் பண்ண அட்டகாசம் எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கான் சாஹிப் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிறார் இல்லையா, இவருக்கு இது பண்ணும்போது இங்கே மதுரையில் மறுபடியும் குழப்பம் அதிகரிக்குது. ஸோ மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மாஃபஸ் கான் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காங்க, கல்லர்கள் பகுதியில் ஒருத்தங்க இருக்காங்க, பாளையக்காரர்கள் அவங்க பட்டுக்கடையில் அவங்க கட்டுப்பாட்டின் கீழே ஆட்சி வச்சு ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது. சரிங்களா? வரி வசூலே முடங்கி போயிருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் மதுரை அனுப்புகிறாங்க. மறுபடியும் மதுரை வந்த கான் சாஹிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலிகிட்ட கலந்துக்காமையே அதிகாரங்களோடு மதுரை ஆளுநராக அனுப்பி வச்சிச்சு ஆங்கில அரசாங்கம். போனவர் என்ன பண்ணுறாரு, மதுரை எல்லா பகுதியிலையும் வரி வசூல் பண்ணுற பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் திறமையாக வரி வசூல் பண்ணி பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட அந்த கம்பெனிகிட்ட கொடுக்குறாரு. மதுரைக்கு இவர் வந்ததுக்கப்புறம் மதுரை மக்கள்கிட்ட இருந்து இந்த திருடர்கள் இருந்தும் மற்றவங்கிட்ட இருந்தும் இவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு நடக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற மக்கள் தலைவராக மாறுறாரு. மதுரை கோயிலை மீட்கிறாரு, மதுரை மீனாட்சி அம்மன் இதை வந்து மறுசீரமைக்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொகைகள் கொடுக்குறாரு. மதுரையோட அந்த மீனாட்சி அம்மன் கோயில் ஆக்கிரமிப்பு நிலங்களை ஆக்கிரமிப்பாளர் வந்து கைப்பற்றாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மதுரை மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி பயிற்சி, மருந்து பயிற்சி, தளவாட பயிற்சி அளிக்கிறாரு. நெசவாளர்கள் இவர் மதுரையோட நெசவாளர்களை காக்கிறாரு. அவங்களுக்கு தேவையான உதவிகள், கடன் வழங்குறதுக்கான கம்பெனிகிட்ட இருந்து கடன் வாங்கி தராரு. ஸோ மதுரைக்கு நிறைய பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு தலைவரை மதுரை மக்கள் எப்படி மறந்தாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஏன்னா நம்ம மதுரை ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது எந்த இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா யூசுஃப் கானை பற்றி நான் படித்த வரைக்கும் கேள்விப்படலை. ஸோ மதுரையோட ஒருவேளை இவர் இல்லாமல் இருந்தால் மதுரை கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தர்காக்கள் கட்டப்பட்டிருக்கலாம். இல்லை, நான் எந்த இதுக்கும் வந்து ஆதரவாகவோ எதிராகவோ பேசலை. அந்த அந்த புனிதம் அப்படிங்கிறத வந்து மாறி இருக்கலாம். மதுரை கோயிலையே கூட யாராவது இடிச்சிருக்கலாம். இல்லை, மதுரையோட மொத்த நிலங்களும் எல்லாத்தாலேயும் அந்த கோயில் நிலங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வழி வழியாக வேற யாருக்காவது கைக்கு மாறி போயிருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணல. இவர் என்ன பண்ணுறாரு, கோயிலாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கோயிலை புனரமைக்கிறார், கோயில் நிலங்களை மீட்கிறார், மக்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு, விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குறாரு, விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்குறாரு, விவசாயிகளுக்கு கம்பெனிகிட்ட இருந்து கம்மி இதுக்கு கடன் வாங்கி கொடுக்குறாரு, நெசவாளர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறாரு. சரிங்களா? இவர் மதுரை மக்களோட மதிப்பு பெற்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்குறப்ப முகமது அலி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது, மதுரை நம்ம கையை விட்டு போயிடுமோ. ஏன்னா மதுரை அப்படிங்கும்போது நீங்கள் மதுரை மட்டும் வராரு, மதுரையிலிருந்து ராமநாதபுரம் கன்னியாகுமரி வரைக்குமே மதுரை நாயக்கர்கள் கீழே தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய ஏரியா. அந்த ஏரியாவிலேருந்து வரி வசூல் பண்ணல அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்காடு நவாபோட நிர்வாகமே தோல்வி அடைஞ்சிரும். சரிங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா கம்பெனி சார்பாக வரி வசூல் பண்ணும்போது தான் இவருக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை நடக்குது. சரிங்களா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா கம்பெனி சார்பாக பண்ணும்போது பாளையக்காரில் எதுக்கும்போது பாளையக்காரிலேயே வலுவாக இருந்த பூலித்தேவரையே 1761 தோற்கடிச்சதுக்கப்புறம் இவரை பார்த்து எல்லா பாளையக்காரர்களும் பயந்துக்கிறாங்க. சரிங்களா? இவரோட எழுச்சி மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதை பார்த்து திருவிதாங்கூர், சிவகிரி பாளையம், பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சியாளர்லாம் இவருக்கு எதிராக ஒன்று சேர்றாங்க. சரிங்களா? திருவிதாங்கூர் அரசார் என்ன பண்ணுறாருன்னா திருநெல்வேலி மீது படையெடுக்கிறார். ஆனால் பாளையக்காரர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. கான் சாஹிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னும் சில கிழக்கு பாளையக்காரர்கள் மறவர்களோட துணை கொண்டு அந்த படையை தோற்கடிச்சிருக்கிறார். ஆனால் தோற்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த திருவிதாங்கூர் போர் நடக்குது. சரிங்களா? திருவிதாங்கூர் போரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் திருவிதாங்கூர் அரசோட இவரே போட்டுறாரு. ஆங்கில அரசுக்கு தெளிவுபடுத்தாமல் இவரே ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் ஆற்காடு நவாப் என்ன பண்ணுறாரு, முகமது அலி இருக்கார், ஆல்ரெடி இவரை பார்த்து பயந்துகிட்டு இருந்த முகமது அலி என்ன பண்ணுறாருன்னா சூழ்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார். ஆங்கிலேயருக்கு எதிராக ஆங்கிலேயருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. யாருக்கு எதிராகனு வந்து பார்த்தீங்கன்னா யூசுஃப் கான், அதாவது மருதநாயகம் அவர்களுக்கு எதிராக வந்து ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. இங்கே அவங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, வந்து பார்த்தீங்கன்னா இவரே கோட்டை கட்டிக்கிறாரு. நத்தம் இருக்கு இல்லையா, மதுரையில் நத்தம் இருக்கு இல்லையா, நத்தம் பகுதியில் இவரே கோட்டையை கட்டிக்கிறாரு. பிரெஞ்சுக்காரர்கள் டேனிஷ்காரர்கள் உதவியெல்லாம் இவர் வாங்கிக்கிறாரு, உங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கடிதம் எழுதுறாரு. ஆனால் அந்த கடிதத்தை வந்து ஆங்கிலேய அரசாங்கம், அதாவது பிரிட்டிஷ்
பிரிட்டிஷ் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்கு இல்லையா, கம்பெனி வந்து நம்பல. ஆனாலும் அவங்க முகமது அலியை வந்து எதிர்த்துக்க விரும்பல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் முகமது அலி தான் அந்த ஏரியாவோட நாயக்கர் பகுதி, இவர் கம்பெனி ஆள் அப்படின்றனால அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து இனிமேல் வரி வசூல் பண்ணி கம்பெனி கட்ட வேணாம், நவாப்புக்கே கட்டு, நவாப்கிட்ட கூட நவாப்கிட்ட வந்து நாங்கள் பிடிங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வருது. என்னடா இவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ரீன்லைன் பண்ணி இந்த ஆள் ஒரு தம்பியை மாபுஸ் கான் ஒரு ஆளை அனுப்புனா அவங்கள வந்து பூலித்தேவர்னு ஒருத்தர் அடக்குனாரு, அந்த பூலித்தேவரையே நான் அடிபணியை வச்சேன், நம்மளுக்கு வந்து மறுபடியும் இவனுக்கு கீழே போக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கான் சாஹிப் கொஞ்சம் விரக்தியில் போனோன்னே என்ன பண்ணுறாரு அப்படின்னா கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார். இவரை மறுபடியும் முகமது நவாப் அந்த ஆற்காடு முகமது அலிக்கு கப்பம் கட்ட சொன்னா அவருக்கு பிடிக்கல, கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறார். கிளர்ச்சி பண்ணதுக்கப்புறம் நீ கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறியா, சரி நீ சென்னைக்கே திரும்பி வந்துடு அப்படின்னு சொன்னோன்னே சென்னைக்கு இவர் போகல. சென்னைக்கு போகானப்ப அவருக்கு ஒரு மாதிரி புரிய வருது, எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம் ஆங்கிலேயர்கள் தான், ஸோ இவங்களை நாம் துரத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து கான் சாஹிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருக்கிற பாளையக்காரர்களோட சேர்ந்துட்டு தான் இருக்கிற கம்பெனிக்கு எதிராகவே வந்து கிளர்ச்சியில் ஆரம்பிக்கிறார். அவரோட நடவடிக்கைகளை தென் தமிழகத்தில் தொடர்ந்து நடத்திருக்காரு. சென்னை வர சொல்லியும் இவர் அங்கே போகல. ஸோ இந்த நேரத்தில் தான் என்னாச்சு அப்படின்னா ஹைதர் அலியும் பிரெஞ்சுக்காரர்களும் தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாரு, கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சுக்காரர்களுக்கு கடிதம் எழுதுறாரு. இவர் தோற்கடித்த ஹைதர் அலிக்கே கடிதம் எழுதுறாரு. அப்புறம் பிரெஞ்சு கொடியை வந்து பார்த்திங்கன்னா மதுரை கோட்டையில் பறக்க வர்றாரு 1763. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இதுக்கு மேலே கான் சாஹிப் வச்சுக்கிறது நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பாரிஸ் உடன்படிக்கை பிரெஞ்சுக்காரர்களோட மொத்த இதையும் பிடிங்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பிரெஞ்சுக்காரன்ட்டு உதவி கான் சாஹிப் வரல. ஹைதர் அலியும் அவரும் அங்கே மராத்தியர்களோடையும் பிரிட்டிஷோடையும் போர் புரிஞ்சிட்டு இருக்கனால அவருக்கும் இவருக்கான ஆதரவு வரலனால இவர் மறுபடியும் தனித்து விடப்படுகிறார். சரிங்களா, நீ யோசிச்சு பாருங்க, வர சொல்லியும் வரல, பிரெஞ்சு கொடியை ஏத்துறாரு மதுரை கோட்டையில். அதுக்கப்புறம் கான் சாஹிப் ஒன்றுமே பண்ணக்கூடாது, முடிச்சுட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1763 ஆகஸ்டில் மான்சான் அப்படிங்கிற ஒரு கேப்டன் தலைமையில் மதுரையில் ஒரு படம் நுழையுது. அப்புறம் 64 மதுரை கோட்டையை பிடிச்சிடுறாங்க. 64 வில்லிபுத்தூரும் கைப்பற்றப்படுகிறது. யாருன்னா பிரஸ்டன் அப்படிங்கிறது தலைமையில். ஸோ 1764 அக்டோபர் 14 அப்போ தான் இந்த கேம்பல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, கேம்பல் வந்து மறுபடியும் பூலித்தேவரை தோற்கடிச்சாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கேம்பல் மதுரை ஆங்கிலப்படை மதுரை கோட்டைக்குள்ளேயே நுழையுது. இவரை வந்து பார்த்திங்கன்னா கைது செய்து கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாமல் 1700 இது 800 வந்திருக்கு 1764 அக்டோபர் 15 இந்த டேட்டும் கொடுக்கல, கான் சாஹிப்பை தூக்கிலிட்டுறாங்க. இதோட அவரோட இது முடியுது. சரிங்களா, எவ்வளோ பெரிய போராளி அப்படின்னு பாருங்க. ஸோ சாதாரண ஒரு வேளாண் குடியில் ஒரு விவசாய சமூகத்தில் ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்த மருதநாயகம் பிள்ளை அவர்கள் தன்னோட அயராத உழைப்பினால ஒரு காலாட்படை வீரனாகி அதுக்கப்புறம் பல மொழிகள் பேசுகிற அளவுக்கு அவரோட போர் பயிற்சி எல்லாம் இது பண்ணி ராபர்ட் கிளைவே இவரை பார்த்து வியந்து இவரை மதுரை ஆளுநர் ஆக்கி அதற்கப்புறம் அவர் நியாயத்துக்காக போராடுறாரு. ஸோ பூலித்தேவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலாக பூலித்தேவருக்கு இடையாகவும் கொஞ்சம் சமாதானமாக போகிறாரு. பாளையக்காரர்களோட கூட்டு சேர்த்து தான் இருந்த இந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு பதவிக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டையே எதுக்குறானா எவ்வளோ பெரிய ஆள்னு வச்சுங்க. ஸோ இவர் கதை வந்து படமாக வராமல் போனது நமக்கெல்லாம் ஒரு துரதிர்ஷ்டம். ஃப்யூச்சரில் வருமா வராதான் நமக்கு தெரியல, வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். கட்டபொம்மன் மாதிரி ஒரு இதை நம்ம இன்னும் நினைவு வந்திருப்போம். சரிங்களா, ஸோ இந்த கான் சாஹிப் பற்றி எந்த ஒரு தகவலுமே உங்களுக்கு புத்தகத்தில் இருக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் போகுது. ஸோ இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் புக்கில் இல்லாமல் எவ்வளோ தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு தடவை படிச்சுட்டேனாவே போதும், எப்போ எது கேட்டாலும் உங்களால் அந்த சம்பவங்கள் போற்ற முடியும். இயர்ஸில் நீங்கள் இன்னமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், புதுசாக படிக்கிறீங்க. சரிங்களா, ஸோ இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சியில் நம்ம பூலித்தேவர், அதை தொடர்ந்து கான் சாஹிப்போட பார்த்துட்டோம். இதற்கப்புறம் தான் கட்டபொம்மன் வருவார், வேலு நாச்சியார் வருவாங்க, மருது சகோதரர்கள் வருவாங்க. அவங்கள பற்றி லோ ஸ்டாண்டர்டு 10th புக்கு ப்ளஸ் 12th புக்கு எல்லாத்துல இருக்கிற கண்டனும் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கும். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இந்த வீடியோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் அல்லது 2 நாள் கழித்து உங்களுக்கு இது சம்மந்தமாக லைவ் வருவேன். ஸோ இந்த பாடம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஜென்ரல் லைவில்
கொஸ்டின் மாதிரி நம்ம கொண்டு போவோம். அப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். யாரோ ஒருத்தங்க கமெண்ட் கூட போட்டிருந்தாங்க, சார் லைவில் பார்த்து நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் லைவே வர மாட்டீங்கன்னு. இல்லை, இந்த ஐட்டம் அப்படி நடக்காது. கண்டிப்பாக லைவ் வந்துகிட்டே இருப்பேன். இல்லை, வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் நான் ஒரு ஜென்ரல் லைவ் வருவேன், அப்புறம் பாட சம்மந்தமாக வருவோம், அப்புறம் ஜாலியாக நம்ம உங்களோட ஸ்ட்ரெஸ்லாம் விட்டு பேசிக்கிற மாதிரி வருவோம். ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கமெண்ட்டுகள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் என்ன நீடு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.